சென்ற கூட்டத்துல கூட இறப்பு என்பது உண்மையா பொய்யா, கதையா கற்பனையா அப்படின்னு பேசும்போது இது பகுதி 2. போன தடவை நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அதுல நிறைய பேர் இறப்பு என்பது ஒரு வகையில கற்பனை அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. இறப்பு என்பது உண்மை அப்படின்னு சொன்னாங்க. இறப்பு என்பது பொய். எது வரைக்கும் பொய் அப்படின்னா, நம்ம இறக்காம இருக்கிற வரைக்கும் தான் பொய். இறந்துட்டோம்னா இறப்பு என்பது உண்மைதான். ஆனா இறப்பு என்பதை பொய் என்று தமிழ் சித்தர்கள் நிரூபித்தார்கள். ஏன்னா அவங்க தங்களுடைய உடலை அழியாம மாத்திட்டு போயிட்டாங்க. அழியாத பொருளா மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா வெறும் காற்று, பஞ்சபூதங்களால் ஆனது. சரியா? பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலை அழியாத பொருளாக மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இதைத்தான் செத்தவர் தம்மை எழுப்பி தருகின்ற சித்தர் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாடினாங்க. செத்து போகாம இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி அவங்க தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி அதையெல்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் சராசரி மனிதர்களாக இருந்த நாம் அதை பற்றி சிந்திக்கல. ஆனா இது ஒரு மிக உண்மையான அறிவியல் அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு மிக பெரும் ஆய்வு செய்த அறிவியல் சம்பந்தப்பட்ட உண்மையான நிகழ்வு. செத்து போகாம இருக்கிறதுங்கிறது உண்மை. அதற்கு அடிப்படை எது அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த அடிப்படையில பசிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பசியினுடைய துணையோட தான் ஒவ்வொரு பொருளும் கருவிலிருந்து உயிர்த்து வெளிவருகிறது. விதைக்குள்ள பசியும் தாகமும் இல்லைன்னா அது முளைக்காது. இறந்த பின்பு பசியும் தாகமும் இருக்காது. பசி என்பது உயிர்த்தல். ஆனா இந்த பசியும் தாகமும் கூட அழிந்து போய்விடும். இத பேசணும். ஒரு இருண்ட வீட்டுல வெளிச்சம் ஏத்துறது மாதிரி. வெளிச்சம்ங்கிறது செயற்கையானது. அந்த செயற்கையான வெளிச்சம் இல்லைன்னா நம்ம காலம் முச்சிரும் ஒரு இருண்ட வீட்டுக்குள்ள எதுவுமே தெரியாம தடுமாறிக்கிட்டே இருப்போம். நம்ம உயிரோட இருப்போம், எங்கேயோ இருப்போம். அந்த மாதிரி பிறப்புக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்னு தெரியல, இறப்புக்கு பிறகு எங்க இருப்போம்னு தெரியாது. ஆனா உயிரோடு இருக்கும் பொழுது, உடலோடு இருக்கும் பொழுது நம்ம எங்க இருப்போங்கிறது தெரியுது. இது ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை அணையாம பாதுகாக்கிறதுக்கு நம்ம செயற்கையா எழுப்புகின்ற வெளிச்சம் இது. அந்த வெளிச்சத்துக்கு பேரு பசியும் தாகமும். இதுதான் இந்த உடலையும் உயிரையும் கடைசி வரைக்கும் காப்பாத்துது. இதையெல்லாம் போன தடவை நம்ம பேசணும். சரியா? பேசினாலும் இந்த பசியை எப்படி காப்பாத்திக்கிறது? லங்கனம் ஔடதம்னு தமிழ் சொல்லியிருக்கு. கொஞ்சம் வேகமா பேசுறேன்னா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? நான் பேசுறது தொடரா பேசுறேன். முதல்ல மக்களை திறந்து விடுங்கப்பா. புரியுதுங்க. என் கூட பேசுற மாதிரி. புரியுதுங்க. நல்லது. ஏன்னா தொடர் கருத்துக்களா சொல்லிட்டு வரேனா, அதனால உங்களுக்கு வேண்டிய தகவல்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற விருப்பம் அது. உலகத்திலேயே யாரும் பேசாத ஒரு தலைப்பை நம்ம பேசிட்டு இருக்கோங்கிறதே ஒரு பெரிய பெருமை. அடுத்ததா இதுல பயிற்சிக்குள்ள நீங்க வரும் பொழுது இதுவரையில் யாரும் சந்திக்காத மிக பெரும் ஆச்சரியமான பின் விளைவுகள் உங்கள் உடலுக்குள்ளும் மனதுக்குள்ளும் ஏற்படும். நான் உண்மையா நம்புறேன். நாங்க அனுபவிச்சிருக்கோம். போன வாரமே ஒரு நண்பர் பேசிட்டு இருந்தாரு. இப்பதான் அவர் இங்க போறாரு. நானும் சென்னையில இருந்து தான் இதை உங்களோட ஒளிபரப்பிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் யாரும் சொல்லப்படாத தலைப்பு, சொல்லப்படாத செய்தி, சொல்லப்படாத விதம். நம்முடைய மரணத்தை நம்மளால தள்ளி போட முடியும். மரணத்தை எவ்வளவு நாளைக்கு நீங்க தள்ளி போடுறீங்களோ அவ்வளவு நாளைக்கு உங்க உடம்பும் உயிரும் அழியாது. அவ்வளவு நாளும் நீங்க உயிரோடையும் உண்மையோடையும் இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பெல்லாம் என்னுடைய உடம்பும் உயிரும் மறைஞ்சு போச்சோ அப்பெல்லாம் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா மறுபடியும் நீங்க என்ன பார்க்கவே முடியாது. என்னை பார்க்காத பொழுது எப்படி ஒரு பொருளை உண்மைன்னு சொல்ல முடியும்? அன்னைக்கே நம்ம பேசணும். இரும்பால செய்யப்பட்ட ஒரு பொருள் உங்களை கேட்டா நீங்க குவளைன்னு சொல்லுவீங்க, டம்ளர்னு சொல்லுவீங்க. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவேன். நீங்க ஒன்ன பாக்குறீங்க, நான் ஒன்ன பாக்குறேன். ஆனா அந்த பொருளை திருப்பி வேற ஒண்ணா மாத்தலாம். அந்த மாதிரி நம்ம உடம்பு மறுபடியும் கடைசியில செத்ததுக்கு அப்புறம் கொளுத்திடுவாங்க. ஒளியோடையும் வெப்பத்தோடையும் கலந்துரும். பஞ்சபூதங்கள் தண்ணீரோட போயிரும், மண்ணோட போயிரும், காத்தா போயிரும், பஞ்சபூதங்கள் ஆயிரும். பஞ்சபூதங்களா பூமி இருந்துகிட்டு தான் இருக்கு. பஞ்சபூதங்கள் பேரண்டத்துல இருக்கு. அதுல என்னங்க பெருமை இருக்கு? ஆனா இந்த மாதிரி ஒரு மனித வாழ்க்கை கிடைச்ச பிறகு, பிறப்பு கிடைச்ச பிறகு இந்த மாதிரி சுதந்திரமா நம்ம பேசுறோமே, அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ இத நம்ம காப்பாத்தி வச்சுக்கிட்டா இன்னும் பேரண்டத்துல என்னெல்லாம் அனுபவிக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம் நினைச்சு பாருங்க. அதனால இத நம்ம காப்பாத்திக்கிறது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் மாதிரி. இது எப்படி செய்யப்பட்டது? இந்த உடல் இயற்கையா செஞ்சதா,
கடவுளா செஞ்சாங்களா, நம்ம விரும்பி செஞ்சுக்கிட்டோமா? நம்ம விரும்பலன்னா குழந்தை பெத்துக்க மாட்டோம். நம்ம விரும்பினா குழந்தை பெத்துக்கிறோம். குடும்ப கட்டுப்பாடெல்லாம் கத்துக்கிட்டோம். மேம்பட்ட அறிவியலுக்கு வந்துட்டோம். நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஆச்சரியமான பல கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஒண்ணே ஒண்ணு கண்டுபிடிக்கல. செத்து போகாம இருக்கிறது எப்படி? இந்த உடம்ப அழியாம வச்சுக்கிறது எப்படி? அப்படின்னு கண்டுபிடிக்கவே இல்ல. நம்முடைய நவீன காலத்துல இப்போ உள்ள தமிழ் மக்கள், ஆனா உலகத்திலேயே செத்து போகாம இருக்க முடியும். அதுக்கு பசியும் தாகமும் தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு, அந்த அடிப்படையில அரச போகங்களை எல்லாம் துறந்து, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை எல்லாம் துறந்து, கடுமையாக இதை பற்றிய பயிற்சியில் ஈடுபட்டு, இந்த ஆசைகளை எல்லாம் மிக உயர்ந்த இன்பம் தரக்கூடிய ஒன்று இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுல இறங்கி அழியாம உடலை காப்பாத்திக்கிட்டவங்க. இந்த சுகங்கள்லாம் ஒரு சிறிய சுகம். எப்படி சிறிய சுகம்னு சொல்றேன்? இப்போ உணவு சாப்பிடுறேன். சரிதானே? உணவ சாப்பிடுறேன்னு வைங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பசிக்குது, திருப்பி தேவைப்படுது. இது மாதிரி எல்லாமே ஒரு சிறிய சிறிய சுகங்களின் வடிவமா நம்மளுக்கு கிடைக்குது. பெண்ணாசை கூட கொஞ்ச நேரம், மண்ணாசை கொஞ்ச நேரம், குழந்தைகளோட ஆசை கொஞ்ச நாள், நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும், குழந்தைகள் இருக்கிற வரைக்கும். இப்படி இந்த பூமியில் தெரிகின்ற சுகங்கள் எல்லாம் ஒரு தற்காலிகமான சிறிய சிறிய சுகங்களின் வடிவமாக இருக்கிறது. அதுவும் இந்த உடலும் உயிரும் அழிஞ்சு போச்சுன்னா எந்த சுகத்தையும் நம்ம அனுபவிக்கவே முடியாது. அதனால உடலையும் உயிரையும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவங்க முயற்சி செஞ்சாங்க. வெற்றியும் பெற்றார்கள். அதைத்தான் சாகாத கல்வின்னு சொன்னாங்க. இதுக்கு பசியும் தாகமும் அடிப்படை. இந்த அடிப்படையில போய் தான் அதை கத்துக்கணும். அதற்கு பயிற்சி முக்கியம். இந்த இடம் தான் நம்ம யோசிக்கணும். செத்து போகாம இருக்கிறதுங்கிறது விளையாட்டு அல்ல, கற்பனை அல்ல. அது பயிற்சியின் பின்னால் வருகிறது. அந்த பயிற்சியை செய்வதுதான் சாகா கல்வியினுடைய பயிற்சி. அதுதான் பசியை எழுப்புவது. எப்பெல்லாம் பசி அழிஞ்சு போதோ அப்பெல்லாம் நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். அந்த பசிக்கு நம்மை சேர்ப்பதைத்தான் மிகப்பெரிய சொர்க்கவாசலின் திறப்பாக இறைவனோடு நம்மை சேர்க்கின்ற அந்த புனித செயலாக எல்லா மதங்களும் வலியுறுத்துகின்றன. உண்ணா நோன்பு அப்படின்னு அதை சொல்றாங்க. அதையெல்லாம் விட ஒருபடி மேல போய் தமிழ் சித்தர்கள் பசியோடு இருக்க பழகு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பசியை எழுப்புறது எப்படி அப்படிங்கறத போன தடவை சொன்னேன். நிறைய நேரங்கள்ல நம்ம நம்முடைய எண்ணங்கள் வேலை செய்யும். இப்ப நான் கொஞ்சம் உங்க மனசுல என்ன பண்றேன், எண்ணத்தை விதைக்க முயற்சி பண்றேன். யோ, செத்து போகாம இருக்க முடியா, முதல்ல நோயெல்லாம் விளக்க முடியா. 2016ல பசி கேன்சர் செல்களை கொல்லுகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதை நிரூபிச்சு உலகத்துல மருத்துவத்துக்கான நோபல் பரிசை வாங்கிட்டாங்க. 2016ல நடந்தது. கேன்சருக்கு மருத்துவமே இல்லைன்னு சொல்ற காலத்துல பசி கேன்சர் செல்லுகளை கொல்லுகிறது அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. நீங்க இப்ப வேணாலும் போய் ரெக்கார்டை பாருங்க. அப்போ பசி இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் போல, எல்லாத்துக்குள்ளேயும் போகலாம் போல. இருக்குன்னு சொன்னேன்ல, தக்காளி பழத்தை சாப்பிட்றோம். தக்காளி பழத்தோட விதை எச்சங்கள்ல விழுந்து முளைக்குது. போன தடவை நான் பேசுனது திரும்பி கேட்டீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா குறுகிய நேரத்துக்குள்ள உங்களுக்கு முக்கியமான தகவல்கள் எல்லாம் நான் பகிரணும் அப்படின்னு விரும்புறேன். அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்கலன்னா உங்களுக்கு புரியாது. அந்த விதை மறுபடியும் எச்சத்தின் வழியா கீழே விழுந்து முளைக்குது. அது எப்படி அவ்வளவு ஜாக்கிரதை, அது மட்டும் எப்படி உயிரோட தப்பிச்சுதுன்னா, அது தன்னுடைய பசியை பராமரிச்சுட்டு இருக்கு, பசியை பாதுகாத்து இருக்கு. ஆக ஒரு பறவையின் வயிற்றுக்குள்ள போன ஒரு பழத்தின் விதை அதன் எச்சத்தின் வழியாக கீழே விழுந்து முளைச்சாலும் அது பசியை காப்பாத்தி வச்சுட்டு இருக்கிறதுனால அது முளைச்சுது. அப்படி இல்லைன்னா அது முளைக்காது. அப்ப பசியும் தாகமும் உயிர்த்தலுக்கு துணைன்னு இருக்கிறது. இந்த அடிப்படையை முதல்ல உங்க மண்டைக்குள்ள புரியுற மாதிரி திருப்பி திருப்பி யோசிச்சு பாருங்க. கணக்கு புரிஞ்சது மாதிரி இருக்கும், வீட்டுல போய் பார்த்தா தெரியாது, போடும் போது வராது. ஆனா இது பயிற்சிங்க. இந்த பசியை எழுப்பி உங்களுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா எல்லா நோயையும் நீக்க முடியும். இது வரைக்கும் உலகத்துல நீங்க படிச்ச எந்த ஆன்மீகமும் எந்த குருவும் சொல்லி கொடுக்காத ஒரு செய்தி முதல் தடவையா நான் சொல்றேன். இந்த பயிற்சி உங்ககிட்ட இருக்கு, இது என்கிட்ட இல்ல, ஒவ்வொருத்தர் கையிலும் இருக்கு. அதனாலதான் சொன்னாங்க, தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. வாயுங்கிறது உள்ள போட்டுக்கிற இடம், வயிறுங்கிறது பசியை எழுப்புற இடம். இதுக்கு உங்களுக்கு சுதந்திரமும் இருக்கு, உங்களை காப்பாத்திக்கிற வித்த உங்க கையில இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. சரியா?
இந்த அடிப்படை புரியணும். இன்னொன்னு, எண்ணம் வந்து செயலா மாறாது. எண்ணமே வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எண்ணத்தின்படி இப்ப நீங்க இறங்குறீங்க. ஐயா என்னமோ சொல்றாரே, ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படின்னு போய் உட்கார்றீங்க. ஒரு 2 நாள், 3 நாள் வரீங்க. அத விட அசதி வந்துடுது. திடீர்னு காய்ச்சல் வந்துடுது. திடீர்னு செய்ய முடியாம போயிடுது ஏதோ சூழ்நிலை. ஒரு 10 நாள். ஆமாமா வேற வேலை இல்ல. அடிச்சு போட்ட மாரி செத்த தூங்குனா தேவலாமான்னு இருக்கு. இதுல பயிற்சி வேற பண்றாங்க. இந்த மாதிரி அந்த பயிற்சிய கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம், இந்த எண்ணங்கள் என்ன செய்யும்? உங்கள பயிற்சிய செய்ய விடாம மறைச்சிரும். சில நாளைக்கு உண்மையிலேயே செய்ய முடியாத சூழல்கள் வேற அமைஞ்சிரும். ஆனா, இதையெல்லாம் தாண்டுன பிறகு, நீங்க கடந்து புடிவாதமா ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ ஒவ்வொரு நாளும் பயிற்சியில இறங்கி, இருட்டுல உட்கார்ந்து இருட்டுல உட்கார்ந்து நீங்க பயிற்சி பண்ணும் பொழுது, இந்த மாறுதல்கள் உங்க உடம்புக்குள்ள தெரியும். வெளிச்சத்துல உட்கார்ந்தீங்கனாலே நீங்க அங்கேயும் இங்கேயும் எதுக்க பார்ப்பீங்க. செவுத்த பார்ப்பீங்க, போர்ட பார்ப்பீங்க, பீரோவ பார்ப்பீங்க. ஒ வி வேற ஏதேதோ சிந்தனைகள் வரும். இருள்ல இருக்கும்போதும் சிந்தனைகள் வரும். ஆனா சிந்தனைகளை கடந்து இது உடல் சார்ந்த இயக்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உடல் சார்ந்த இயக்கம். உடலை வகைப்படுத்துகின்ற வெப்பமும் பஞ்சபூதங்களோடு கலந்து பஞ்சபூதங்களை ஒழுங்குபடுத்துகின்ற இயக்கம் பசிங்கிறது. பசிங்கிற ஒண்ணுதான் நம்ம பஞ்சபூதங்களால் ஆன உடம்ப விரிவுபடுத்தியிருக்கு. அந்த பசிய நம்ம எழுப்புறோம். மிகப்பெரிய ஆச்சரியமூட்டும் பல பின்விளைவுகள் இருக்கு இதுல. பயிற்சி போதுதான் உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் யாருமே சொல்லிக் குடுக்காத பயிற்சி. சின்னதா காப்பி அடிக்கிறது தாங்க இதோட வேலை. ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டணும்னா என்ன செய்யணும்? என்ன பார்த்து நீங்க அப்படியே காப்பி அடிக்கணும். நீங்க ஒண்ணுமே தெரிஞ்சுக்க வேணாம். நான் எங்க பிரேக்குன்னு உதைக்கிறேனோ, அத உதைச்சீங்கன்னா உங்க வண்டி நிக்கும். எங்க கிளட்ச்ன்னு போடுறானோ, கிளட்ச புடிச்சீங்கன்னா வண்டி என்ஜினுக்கும் அதுக்கும் வீலுக்கும் கனெக்ஷன் கட் ஆயிரும். எத ஆக்ஸிலரேட்டர்ன்னு குடுத்து திருவுறோம்னா, அது திருவுனா போதும். ஆக்ஸிலரேட்டர் என்ன செய்யுது? கிளட்ச் என்ன செய்யுது? பிரேக் என்ன செய்யுது? எதுவும் அதோட அறிவே தெரிய வேணாம் உங்களுக்கு. நான் செய்யறத செஞ்சாலே வண்டி நின்னுடும் ஓடிடும். எவ்வளவு ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிரேக்க ரிப்பேர் பண்ண கூட தெரிய வேணாங்க. வண்டிய ஓட்ட மட்டுமே கத்துக்கிட்டா போதும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ட்ரெயின கண்டுபிடிச்சவன் ட்ரெயின ஓட்டல. ட்ரெயின ஓட்டுறவன் ட்ரெயினோட மெக்கானிசமே தெரியாது. ஆனா, ட்ரெயின்ல பயணம் போறவங்க எல்லாரும் ட்ரெயின ஓட்டுறது கிடையாது. ஆனாலும் நம்ம சுகமா போயிட்டே இருப்போம். உண்மையிலேயே நம்ம உடம்ப நம்ம கண்டுபிடிக்கலீங்க. நம்ம விரும்பி வந்தோமா இல்லையான்னு கூட தெரியாது. நம்மளும் புள்ள குட்டியாடெல்லாம் பெத்திருக்கிறோம். ஆனா எப்படி நம்ம உட்கார்ந்துகிட்டு புள்ள குட்டிய செய்யல. ஆனாலும் மிக ஆச்சரியமான ஒரு அதிசயம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். இந்த உடல அழியாம நிறுத்த முடியும். முதல்ல நோய்கள்ல இருந்து இத வெளியில கொண்டு வர முடியும். இதே மாதிரி இந்த ரயில்ல பயணம் பண்றது மாரி, யாரோ செஞ்ச பூமி, யாரோ செஞ்சு குடுத்த உடம்பு, இத அழியாம வச்சுக்கிட்டு காலங்காலத்துக்கு வாழ முடியும்னா எவ்வளவு பெரிய விஷயம். இத ஞானப்பிரகாசம் சொன்னான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே தப்பு. திருமூலன்ல இருந்து எல்லாரும் கூவி கூவி சொல்லி பார்த்துட்டாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்ப அழியாம வச்சுக்கடா. திருவள்ளுவன் சொன்னான். என்ன சொன்னான்? அற்றால் அளவு அறிந்து உண்க. உடம்பு பெற்றான் நெடிது உயிக்குமாறு. ரொம்ப நாளைக்கு உடம்பு இருக்கிறது மாதிரி பத்திரமா வச்சுக்கிறது மாதிரி சாப்பிடு. ராமலிங்கம் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. சாகாத கல்வியை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். செத்து போகாம இருக்கிறத கத்துக்குங்க. அதுக்காக தான் இந்த சங்கமே ஆரம்பிச்சேன். இந்த சங்கத்தோட லட்சியமே செத்து போகாம இருக்கிறத சொல்லிக் கொடுக்கறது தான். செத்து போகாம இருக்கிறவன் தான் சன்மார்க்கவாதி. செத்து போறவன்லாம் சன்மார்க்கவாதி இல்ல. தவறி அவசரப்பட்டு செத்தவன தயவு செஞ்சு கொளுத்தாதீங்க. சமாதியில வைங்க. நான் மீண்டும் வரும்போது எழுப்புறேன். இன்னமும் ராமலிங்க சாமி கொளுத்திட்டா ராமலிங்கத்தை சாமின்னு சொல்லி ராமலிங்கத்தை கொளுத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் தனியா போயிட்டு இருக்கு. செத்து போகாம இருக்கிறத சொல்லி கொடுக்க ஒருத்தனையே செத்து போயிட்டான்னா எப்படிங்க அந்த கல்வி உருப்பெறும்? ஒளியாக தன்னுடைய உடலை மாற்றிக்கொண்டார். அவர்தான் சொன்னாரு, உயிர்கள் யாவும் ஒளி நிலை பெறுக. எப்படி ஆகணும்னா வெளிச்சமா மாறிடு. ஏன்? ஒளிச்சம் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லாமலே காட்டுது. இது பீரோ, இது கட்லு, இது செவுரு, இது சட்டை, இது கை, இது காலு, எல்லாத்தையும் வெளிச்சம் சொல்லி கொடுக்காமலே காட்டியே விடுது நேரா. நீங்க ஒளியா மாறும் பொழுது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிடும். எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற ஆசிரியரா கூட நீங்க மாறிடுவீங்க. அந்த ஒளிக்கு பின்னாடி வெப்பங்கிற ஒண்ணு தேவை. இந்த ஒளியும் வெப்பமும் சேர்ந்ததுதான் ஜோதி, சுடர். இத நம்ம உடம்புக்குள்ள எழுப்புற இடத்துக்கு பேரு பசி. பசி என்பது வெப்பத்தின் அளவு. அந்த வெப்பம் குறையாம பார்த்துக்கணும். இந்த வெப்பத்தோட அளவு இருக்கிறது மாதிரி சாப்பிடணும். ஆகாரம் அறை.
நிறைய சொன்னாரு, டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. நம்ம யாரும் அதை விட்டுட்டு இன்னும் சோறு போடுறதுலயே குறியா இருக்கும் ராமலிங்கத்துக்கு. அல்லது ராமலிங்கம் பெரிய மகான்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை கை கழுவிட்டு தொட்டு கும்பிட்டு வந்துடுறோம். ஆசிரியரை தொட்டு கும்பிடுறதுக்காகவா ஆசிரியர் விரும்புறாரு? ஆசிரியர் தான் சொல்லி கொடுத்த பாடத்தை கத்துக்கிட்டு எல்லாரும் பெரிய ஆள் ஆகணும். அதுக்காக தானே ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ராமலிங்கத்தை ஒரு பஜனை பாட்டு பாடின ஆளாவோ, ஒரு யாருமே தொட முடியாத இடத்திற்கு போன நம்ம எல்லாம் விட்டு மிக பெரும் ரகசியங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காம மறைத்து விட்ட ஒரு மகானாகவும் நான் நினைக்கவே இல்லை. எல்லாருக்கும் கடைகட்டவனுக்கும் சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய, எப்படி சொல்றது, கடைசியில இருக்கிற ஒருத்தன் கூட கற்றாருக்கும் கல்லாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே, படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் கூட மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு மகிழ்ச்சியாக இறையாற்றலை அவர் சொன்னாரு. அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னாரு. அதுதான் கடை விரித்தோம் கொள்வார் இல்லைன்னு சொன்னார். கடை விரிச்சோம்னா என்ன? கடையை திறந்துருக்கேன், யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. கடையை எப்படி திறப்போம்? கண்ணு தெரியாதவனுக்கு யாராவது கடை திறப்பாங்களா? அவனுக்கு தான் கண்ணே தெரியாத, கடையை திறந்து வச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப கண்ணு தெரிஞ்சவனுக்கு தான் கடையை திறப்போம் நம்ம, இல்லையா? அவனுக்கு தான் பார்த்து வந்து இது பேனா, இது பென்சிலு, இது சட்டை, இது பேனு, இதெல்லாம் எது இதுக்கு பயன்படுத்தணும் எல்லாமே தெரியும். இவர் என்ன கடைங்க விரிச்சாரு? ஒரு முக்காடு போட்டுட்டு கையை மூடிட்டு உட்காந்துருந்தாரு. இவர் எங்க கடை விரிச்சாரு? எங்க யார் வந்து என்னத்த வாங்கணும்? பசியை விற்றார். அந்த பசியை எப்படி எழுப்புவது, எப்படி நோயிலிருந்து வெளியில் வருவது என்று காண்பித்தார், செய்து காண்பித்தார். 52 வருஷம். நீங்க ராமலிங்கத்தை இப்ப எதுக்க பாத்தீங்கன்னாலே, பொம்மையா பார்த்தாலும் சரி, உருவமா பார்த்தாலும் என்னவா தெரியும்? கையை மூடிட்டு நிக்கிற போஸ் முக்காடு தான் தெரியும். போன கூட்டத்திலேயே பேசிட்டோம். முக்காடு எதுக்கு போடுவோம்? நம்ம காய்ச்சல் வந்தா போடுவோம், உடம்புல இருக்கிற சூடு வெளில போக கூடாதுங்கிறதுக்காக போடுவோம். கையை எப்ப கட்டிப்போம்? குளிர்ச்சினா கட்டிப்போம், உடம்புல இருக்கிற சூடு வெளில போக கூடாதுன்னு. உடம்பு சில்லிட்டு போச்சுன்னா செத்து போயிட்டோம்னு அர்த்தம். அந்த வெப்பத்தை காப்பாற்றினார். இதை வயிறு என்று சொல்லுகின்ற, தொப்புள் என்று சொல்லுகின்ற, மூலாதாரம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றிடத்து இந்த வெப்பத்தை சிறிது சிறிதாக ஏற்றி தன்னுடைய உடலை ஒளியாக மாற்றினார். நீரை கடத்தி, காற்றை கடத்தி. நல்லது. ராமலிங்கம் என்ன சொன்னாரு? என்ன கடை விரித்தோம் கொள்வார் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன கடையை விரிச்சாரு? ஒரு முக்காடை போட்டு குஞ்சிருந்த மனுஷன் என்னத்தாங்க வச்சிருப்பான்? பசியை எப்படி எழுப்புவது? ஏன்னா பசிதான் காரணம் செத்து போறதுக்கு. அதனால பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொன்னாரு. நீங்க கண்ணால பாத்தீங்கன்னா தான் ஒரு கண்ணு தெரியறவனுக்கு தான் கடையே திறப்பாங்க. கண்ணு தெரியாதவனுக்கு யாரு கடை திறப்பா? கண்ணு தெரிஞ்சாதான் அந்த பொருள் என்னத்துக்கு பயன்படுங்கிறதே தெரியும். அவர் அந்த மாதிரி பசிதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்று, பசியை எப்படி எழுப்புவது என்று தன்னை பார்த்து எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பயிற்சி செய்தார். அப்படி பயிற்சி செஞ்சு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருந்து வெப்பத்தை எழுப்பி, நீரை கடத்தி, காற்றை கடத்தி தன்னுடைய உடலை ஒளியை நோக்கி நகர்த்தினார். நம்மளே வெளிச்சமாயிட்டா என்ன தெரியும்? எல்லாமே உங்களுக்கு தெரியுமில்ல. வெளிச்சமா மாட்டோம்னா எந்த உலகத்துக்கு வேணாலும் போகலாம். சூரிய கொலையெல்லாம் கடந்து போகலாம், நிலவை எல்லாம் கடந்தலாம். அனாதியான இருள்ல சிக்கிட்டு இருந்தா கூட நம்மள தெரியும். சின்னதா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம அப்பா உடம்புல எங்கேயோ ஒரு புள்ளியில இருந்து ஒட்டிக்கிட்டு இருந்து வெளியில வந்தோம். அந்த புள்ளியில இருந்த பசியும் தாகமும் தான் நம்மளுக்குள்ள உயிரா இருந்து வெளியில வந்தது. அங்கேயே பசியும் தாகம் இல்லைன்னா நம்ம சுதா கிடையாது, சசிகுமார் கிடையாது, அனார்கலி கிடையாது, ஞானப்பிரகாசமே கிடையாது. செத்து போனதுக்கு அப்புறம் பசியும் தாகம் இல்லைன்னா நம்மளே கிடையாது. 5000 வருஷம் உயிரோட இருக்கிற ஆலமரமே செத்து போச்சுன்னா அதுக்குள்ள பசியும் தாகமும் கிடையாது. அப்புறம் ஆலமரமே கிடையாது. கொஞ்ச நாள் ஆலமரம் காணாம போயிடும். இப்ப கதாநாயகன் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அது ஒரு இயக்க வடிவமான ஆற்றல். அதுக்கு பேரு பசின்னு சொல்றோம். இதை பயன்படுத்தி நீங்க உடம்ப ஒளியாவும், இந்த வெப்பத்தை பயன்படுத்தி ஒளியாவே மாத்திக்கலாம். இந்த கிளைமாக்ஸ செஞ்சு காட்டுனாலு ராமலிங்கம். இந்த மாதிரி இது வரைக்கும் உங்க வாழ்நாள்ல ஒரு பேச்ச கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே ஒரு விதத்துல நடுக்கத்தோட தான் நான் அதை பேசுறேன். ஏன்னா ராமலிங்கத்தோட ஃபாலோவர்ஸுக்கு எவ்வளவு பெரிய அதிர்வு இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியும். நான் ஒன்னும் செய்ய சொல்ல. ஒரு வண்டி ஓட்டுறவனை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி, நான் ஆனா போடுறத பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு நீங்க ஆனா போடுறது மாதிரி ஜஸ்ட் ஒரு காப்பி அடிங்க ராமலிங்கத்தை. தட்ஸ் ஆல். நைட்ல உட்காந்து முக்காடு போடுங்க, கையை வயிற்றுக்கு நேரம் மூடிக்கோங்க, உட்காருங்க. கொஞ்சம் போட்டோவும் இருக்கும். பாருங்க, இடது கால் கீழே இருக்கு, இடது கால் இது கீழே இருக்கு, வலது கால் இத மேல வச்சுக்கிட்டேன். தெரியுதுங்களா? நல்லா பாருங்க. வலது கைய மேல வச்சுக்கிட்டேன். இதோ வலது கைய மேல வச்சுக்கிட்டேன். இப்போ இது என் உடம்புல ஒட்டல. உங்களுக்கு பார்க்கும்போது என் உடம்புல ஒட்டிக்கிட்ட மாதிரி தெரியும்.
பாருங்க, இந்த கை உடம்புல ஒட்டக்கூடாது, தனியா இருக்கணும். இந்த கை வந்து இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு எடை மாதிரி மாறும். உங்க கைதான் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா எடை மாதிரி மாறும். இந்த கைக்குள்ள ஒரு சின்ன பூ இருக்கு. இந்த கை மூடின கைக்குள்ள ஒரு சின்ன பூ இருக்கு. ஒரு சின்னோண்டு வெளிச்ச புள்ளி இருக்கு. இதை அமுக்கிட்டீங்கன்னா அழிஞ்சு போயிடும். அப்ப இதை பாதுகாக்கணும். இதுக்குள்ள ஒரு சின்ன விளக்கு இருக்கு. இப்போ நீங்க கொஞ்ச நேரம் இப்படி மூடிட்டு உட்காந்துட்டீங்கன்னா ஒரு முக்காடு போட்டுப்பீங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி மூடிட்டு இருக்கும்போது இந்த கையில இருந்து வர்ற வெப்பம் இந்த வலது கையை கடந்து உள்ள போகும். இந்த வலது கையை, ஏன்னா நம்ம உடம்பு வெப்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த வெப்பம் அழிஞ்சு போனா செத்து போயிடுவோம். இந்த வெப்பத்தை உருவாக்குறதுக்காக தான் நம்ம உணவு எடுத்துக்கிறோம், உழைக்கிறோம். அந்த வெப்பத்தினுடைய பின்விளைவாதான் காது கேட்குது, கண்ணு பாக்குது, எல்லா உள்ளுறுப்புகளும் இயங்குது. இதுக்கு வெப்பங்கிற ஆற்றல் தேவைப்படுது. அந்த வெப்பத்தை இப்ப நம்ம பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டோம். குளிர்ச்சுன்னா கையை கட்டிக்கிட்டா என்ன நடக்குது? வெப்பத்தை பாதுகாக்கிறோம். அந்த மாதிரி பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம உடம்பு வெப்பத்தை உருவாக்குறத நிறுத்திடும். அப்ப நிறைய முதல்ல சம்பாதிக்கிற வேலை குறைஞ்சிரும். அடுத்தது இருக்கிறது பத்திரமா பாதுகாத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருவோம். தேவையில்லாத பொருட்களை எல்லாம் நீக்குவோம். எதெல்லாம் வீண் செலவு வருதோ அதையெல்லாம் எடுப்போம். அப்ப மிக மிக குறைச்சலான முதல்ல உற்பத்திங்கிற பேர்ல நம்ம சம்பாதிக்கிற தேவையில்லாம அழியிறோம். பாத்தீங்களா? ஆயுள் எதுல அழியுது? ஆயுள் பிற சம்பாதிக்கிறதுலதான் அழியுது. நம்ம சம்பாதிச்சு வச்சிருந்தோம்னா அப்புறம் ஏன் அழிய போகுது? சம்பாதிச்சு வச்சது செலவு மட்டுமே பண்ணாக்கா அவ்வளவு இருக்கு வாழ்நாள் பூரா. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? கை எப்படி வைக்கணும்னு? புரியுதுங்க ஐயா. இந்த மாதிரி முக்காடு போட்டுக்கணும். இதை புடிச்சுக்கிறேன், அப்புறம் தான் அதை சொல்லணும், தலைப்புக்கு போகணும். இந்த மாதிரி கைய இப்படி மூடிக்கணும். வயிற்றுக்கு நேரம் எதிரில் உடம்புல ஒட்டாம வச்சுக்கணும். இப்படி லேசா உடம்ப நிமித்து வச்சுக்கணும். சரியா? இப்படி உடம்ப அப்படி லேசா சரியா தெரியும். எனக்கு எல்லாரும் என்ன மாதிரி இந்த பயிற்சியில போனோம்னா நிறைய பேருக்கு மாறுதல் வந்தா ஏதாவது அவங்கவுங்க புரிஞ்சதை சொன்னா, இப்போ ஒரு வயிற்று வலி வருது எனக்கு, நான் ஒரு மருந்து சாப்பிட்றேன் நல்லா போயிடுது. இந்த மருந்தை போய் நான் இன்னொருத்தட்ட சொல்றேன், அவரு மருந்து சாப்பிட்டா நல்லா போயிடுது. அப்போ நம்ம உடம்புக்கு வர்ற பிரச்சனைகள்ல ஏதோ 1, 2, ஒரு வயிற்று வலி சரியா போகுது, ஒரு கேஸ் ட்ரபிள் சரியா போகுது, ஜலதோஷம் பிடிச்சது முக்காடு போட்டுட்டு வந்தா சரியா போயிட்டு, உண்மையிலே பாதத்துல எரிச்சல் இருந்து சரியா போயிட்டு, இப்படின்னு சும்மா கொஞ்சோண்டு லேசா ஆரம்பிச்சு ஒரு சின்னோண்டு காஞ்சி போன சருக பத்த வைக்கிற மாதிரி, ஒரு சின்னோண்டு பஞ்ச பத்த வைக்கிற மாதிரி, கொஞ்சோண்டு சின்ன வெளிச்சம் நம்மளுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அணைக்க முடியாத ஒரு பெரிய சுடரா நம்ம உடம்புல இருந்து நோயெல்லாம் விலக்கிட்டு நம்ம பத்திரமா வாழ முடிஞ்சா முதல்ல எவ்வளவு பெரிய நல்லது அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையில இதை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இந்த இடையில ஏற்படும் போது சில நான் சொன்னல, ஆரம்பிச்சது கொஞ்சம் நேரத்துல மயக்கம் வரும், தூக்கம் வரும், அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஆரம்பிப்பேன். அப்புறம் இந்த வெந்நீர்ல கால் துடைக்கிறது போக முடியாது போடும். நான் இப்போ ஊர் சுத்திட்டே இருக்கேன்னா வெந்நீர் கிடைக்காது. அப்புறம் 9 மணிக்கு மேல சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்பாங்க. நிறைய சரியா செய்ய முடியாம போகுது எனக்கு. ஆனாலும் இந்த இரவுல எப்படியோ ஒரு 1/2 மணி நேரம் உட்காடுறேன், ஒரு 1 மணி நேரம் உட்காடுறேன், இவ்வளவுதான் முடியுது. அந்த ஆளு 52 வருஷம் உட்கார்ந்து இருந்தாரு, கையை முடிக்கிட்டே. போஸே அப்படிதான் இருக்கும். ராமலிங்கத்தை பாத்தீங்கன்னா முதல்ல உட்காந்து கொடுத்துருப்பாரு, அப்புறம் கடைசியில நின்றுட்டு கொடுத்துருப்பாரு. நம்ம அவ்வளவு நாளைக்கு இருக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா இதுல ஏதாவது நமக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு, ஆமா ஆமா பரவாயில்ல, எனக்கு காது கொஞ்சம் கேக்குது, முன்னைக்கு இப்ப கண் பார்வை பரவாயில்ல, நான் இருட்டுல உட்காந்தேன், முதலைக்கு இருந்ததுக்கு இப்ப கண் தெளிவா தெரியுது, சளி குறைஞ்சிருக்கு, கேஸ் ட்ரபிள் குறைஞ்சிருக்கு, இப்படின்னு ஏதாவது மாற்றங்களை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வெளிப்படுத்தினோம்னா இது இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்தா ராமலிங்கம் பொய் சொன்னாரா நெசமா சொன்னாரன்னு நம்ம எல்லாரும் ஒரு சோதிச்சு பார்க்கலாம். சரியா? கிட்டத்தட்ட ராமலிங்கத்தை காப்பி அடிக்கிறது தான் இது வேலை. அப்புறம் ஆனா இந்த செயல்கள் இருக்கு பாத்தீங்களா? எண்ணம் ஒரு காலத்திலயும் வாழ்க்கை ஆகாது. செயல்கள் எண்ணத்தின் போக்கை மாற்றிவிடும். நீங்க உதாரணமா ஒரு தோட்டம் வைக்கிறீங்க. தோட்டம் வைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல. ஏன்னா தோட்டத்தை வடிவமைக்கணும், தண்ணி வேணும், செடி வைக்கணும். இடையில என்ன செய்வோம், ரொம்ப கஷ்டமானதும் விட்டுருவோம். இது வேலைக்கு ஆகாதுப்பா, இதெல்லாம் ஆகுற வேலையா அப்படின்னு விட்டுருவோம். இதே மாதிரி கார் வாங்கணும்னு நினைப்போம், பணமெல்லாம் ரெடி பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயும் இங்கேயும் கரைஞ்சிரும். அப்புறம் என்ன செய்யும், இந்த வேலை இடையில காசு கரைஞ்சு போச்சா, குறுக்க நடக்க வந்த வேலை இருக்குல்ல, அது கார் வாங்குற ஆசையே விட்டுரும், உரம் கட்டிடும். ஆனா இதையெல்லாம் தாண்டி பொறுமையா இருந்து காரை வாங்கிட்டா அனுபவிக்கிற சுகம் இருக்கு பாருங்க. ரொம்ப சிரமப்பட்டு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு தூசி கூட விடாம பார்த்துப்போம். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கியிருக்கோம், புதுசாவே வச்சிருப்போம். ஒரு சின்ன கீரை விழுதுல உயிர் போற மாதிரி இருக்கும். அது மாதிரியே ஒரு செடி பூத்து காய்ச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க,
உங்களுக்கு வர்ற உற்சாகத்தோட அளவு உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தடவை ஆடு கடிச்சு அதை சுத்திலும் வேலி வச்சு காப்பாத்தி அதுல பூ பூத்து வாசனை வந்துட்டு அதுல காய் காய்ச்சி பழுத்து பழம் ஆயிட்டு அந்த உற்சாகத்தை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. குழந்தை பிறந்ததெல்லாம் வேற பெரிய சந்தோஷம் வந்துடும். அதுல ஒரு செடி பூத்துதுன்னா அதை விட 1000 மடங்கு சந்தோஷம் வரும். உங்க உடம்புல இருக்கிற நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போறதை நீங்க அனுபவிச்சீங்கன்னா இந்த எண்ணம் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையோட திசையே மாத்திரும். எண்ணம் மாத்தலைங்க, செயல் மாத்துது. நீங்க பயிற்சிக்கு போய் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல உலகத்திலேயே யாரும் சொல்லி கொடுக்காத பயிற்சி ராமலிங்கத்தையே காப்பி அடிக்க சொல்லி கொடுக்குறானா. அந்த பயிற்சி செய்யற வேலைய நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். யாராவது இதுல செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க அனுபவம் ஏதாவது இருந்தா பகிரலாம். இது சம்பந்தமான உங்க கேள்விகள் ஐயங்கள் இருந்தா கேட்கலாம். மணி 7, ஒரு 7:30 நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பேச விடுங்கம்மா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவிடம் கலந்துரையாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. ஐயா வந்து இப்ப இவ்வளவு நேரம் நமக்கு வந்து போன வாரமும் இதேதான் சொன்னாங்க. பசி தாகம் இதைய வந்து நம்ம வந்து பசியோடு இருக்க பழகணும் அப்படின்னாங்க. ஐயா வந்து எல்லாரும் தவநிலையின் வாழ்த்திடுவோம் ஃபர்ஸ்ட். திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடலை ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆரோக்கியமா அழியாம வச்சுக்க முடியும். அதுக்கு பசியும் தாகம் தான் காரணம். இதையேதான் போன தடவை ஐயா சொன்னாங்க. அதற்கு பயிற்சி ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சி நம்ம கிட்டதான் இருக்குது. அதுதான் அந்த பசியை எழுப்புறது. அந்த பசியை எப்படி ராமலிங்க அடிகளார் என்ன பண்ணி அந்த உடலை கோர்த்தி கொண்டு கைகளை கோர்த்து வைத்திருந்தார். அந்த வெப்பத்தை பயன்படுத்தி இறுதியில தன்னுடைய உடலை ஒளி உடலா மாற்றினாரு. அந்த வெப்பத்தை பயன்படுத்தி நாமளும் அந்த பசியை தூண்டி உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாரு. ஏன்னா பசியை வந்து கேன்சர் செல்களையே அழிச்சிருக்குங்கிறத ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறதையும் ஐயா சொன்னாங்க. அதனால நாமும் ஐயாவுடைய ஃபாலோவரா இருந்து இந்த பயிற்சியை தொடங்கி அதில் வரக்கூட பயனை அடைவோம். ஐயாவிடம் கலந்துரையாட நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அனாக்கல்யம்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க இடையில 2 தடவை கட் ஆனதுனால எனக்கு அவரை எப்படி அந்த இரவல் முக்காடிட்டு கொண்டு கைகளை கோர்த்து அமர்ந்து அதற்கு பிறகு கட்டாய் போச்சுங்கய்யா. அதை மறுபடியும் ஒரு தடவை சொன்னா எல்லாருக்குமே அது தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. நல்ல கண்ணு, இரவுல உக்காந்துக்கோங்க, முக்காடு போட்டுக்கோங்க, போரை போட்டு கைய வந்து மூடிக்கோங்க வயிற்றுக்கு நேரா எதிர்ப்புறத்துல. ராமலிங்கத்தோட போட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும். வலது கால் மேல இருக்கணும், வலது கை மேல இருக்கணும், வலது கால் மேல இருக்கணும். அதாவது இடது காலை கீழே வச்சு வலது காலை மேல தூக்கி போட்டுங்க, சுகமா இருக்கும் உட்கார்றதுக்கு. பத்மாசனம் போட்டாதான் கஷ்டமா இருக்கும். வலது காலை மேல தூக்கி போட்டுக்கிட்டீங்கன்னா கீழே இடது காலை கீழே இருக்கும், உட்காந்துக்கலாம். அது போலவே இடது கையை கீழே வச்சு வலது கையை மேல வச்சு, இப்ப தெரியுது பாருங்க, தெரியுதா? நான் இருங்க கீழே உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? இதே மாதிரிதான் ராமலிங்கத்துக்கு போட்டோவும் இருக்கும். பாருங்க, இடது கால் கீழே இருக்கு, இடது கால் இது கீழே இருக்கு, வலது கால் இத மேல வச்சுக்கிட்டேன். தெரியுதுங்களா? நல்லா பாருங்க, வலது கைய மேல வச்சுக்கிட்டேன், இதோ வலது கைய மேல வச்சுக்கிட்டேன். இப்போ இது என் உடம்புல ஒட்டல, உங்களுக்கு பார்க்கும்போது என் உடம்புல ஒட்டிக்கிட்ட மாதிரி தெரியும். பாருங்க, இந்த கையும் உடம்புல ஒட்டக்கூடாது, தனியா இருக்கணும். இந்த கை வந்து இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு எடை மாதிரி மாறும். உங்க கைதான் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா எடை மாதிரி மாறும். இந்த கைக்குள்ள ஒரு சின்ன பூ இருக்கு. இந்த கை மூடின கைக்குள்ள ஒரு சின்ன பூ இருக்கு, ஒரு சின்னோண்டு வெளிச்ச புள்ளி இருக்கு. இதை அமுக்கிட்டீங்கன்னா அழிஞ்சு போயிடும். அப்ப இதை பாதுகாக்கணும். இதுக்குள்ள ஒரு சின்ன விளக்கு இருக்கு. இப்போ நீங்க கொஞ்ச நேரம் இப்படி மூடிட்டு உட்காந்துட்டீங்கன்னா ஒரு முக்காடு போட்டுப்பீங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி மூடிட்டு இருக்கும்போது இந்த கையில இருந்து வர்ற வெப்பம் இந்த வலது கையை கடந்து உள்ள போகும். இந்த வலது கையை, ஏன்னா நம்ம உடம்பு வெப்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த வெப்பம் அழிஞ்சு போனா செத்து போயிடுவோம். இந்த வெப்பத்தை உருவாக்குறதுக்காக தான் நம்ம உணவு எடுத்துக்கிறோம், உழைக்கிறோம். அந்த வெப்பத்தினுடைய பின்விளைவாதான்
காது கேட்குது, கண்ணு பாக்குது, எல்லா உள்ளுறுப்புகளும் இயங்குது. இதுக்கு வெப்பங்கிற ஆற்றல் தேவைப்படுது. அந்த வெப்பத்தை இப்ப நம்ம பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டோம். குளிர்ச்சுன்னா கையை கட்டிக்கிட்டா என்ன நடக்குது? வெப்பத்தை பாதுகாக்கிறோம். அந்த மாதிரி பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம உடம்பு வெப்பத்தை உருவாக்குறதை நிறுத்திடும். அப்ப நிறைய முதல்ல சம்பாதிக்கிற வேலை குறைஞ்சிரும். அடுத்தது இருக்கிறது பத்திரமா பாதுகாத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருவோம். தேவையில்லாத பொருட்களை எல்லாம் நீக்குவோம். எதெல்லாம் வீண் செலவு வருதோ அதையெல்லாம் எடுப்போம். அப்ப மிக மிக குறைச்சலான முதல்ல உற்பத்திங்கிற பேர்ல நம்ம சம்பாதிக்கிற தேவையில்லாம அழியிறோம். பாத்தீங்களா? ஆயுள் எதுல அழியுது? ஆயுள் பிற சம்பாதிக்கிறதுலதான் அழியுது. நம்ம சம்பாதிச்சு வச்சிருந்தோம்னா அப்புறம் ஏன் அழிய போகுது? சம்பாதிச்சு வச்சது செலவு மட்டுமே பண்ணாக்கா அவ்வளவு இருக்கு வாழ்நாள் பூரா. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? கை எப்படி வைக்கணும்னு? புரியுதுங்க ஐயா. இந்த மாதிரி முக்காடு கொடுக்கணும். இதை புடிச்சுக்கிறேன், அப்புறம் தான் அதை சொல்லணும், தலைப்புக்கு போகணும். இந்த மாதிரி கைய இப்படி மூடிக்கணும். வயிற்றுக்கு நேரம் எதிரில் உடம்புல ஒட்டாம வச்சுக்கணும். இப்படி லேசா உடம்ப நிமித்து வச்சுக்கணும். சரியா? இப்படி உடம்ப அப்படி லேசா சரியா தெரியுதான்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா உடம்ப நேரம் நெஞ்ச நிமித்தி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டீங்கன்னா போதும். செஞ்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்பு நிமிர்றத நீங்களே பார்க்க முடியும். உங்க உடம்புல முதுகெலும்பு நேரா வரும். முதுகெலும்புக்குள்ள அந்த நியூரான் சொல்றோம் இல்லையா, அந்த நுண் இழைகள் அதெல்லாம் மிகச்சரியா ஓடும். எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள்ல. அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம சந்திக்கலாம், அதை பேசிக்கலாம் தொடர்ந்து. இந்த பயிற்சி செய்யுங்க. அப்புறம் இந்த பயிற்சி செய்யும் போது என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் சொல்லிடுறேன். உடம்பு தேவையில்லாம சம்பாதிக்கிறங்கிற பேர்ல நம்ம வாழ்நாளே அழிஞ்சிட்டு இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுல சம்பாதிச்சு உங்கள்ட்ட அளவு கடந்து இருக்குதுன்னா நீங்க என்ஜாய் பண்றதுக்கு போயிடுவீங்க. அடுத்தது அதாவது எங்கெல்லாம் வேணாலும் போகலாம், எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும். ஏன்னா அவ்வளவு பணம் உங்கள்ட்ட இருக்கு. அப்ப உங்களுக்கு சம்பாதிக்கிற வேலையை மிச்சம், செலவு பண்ற வேலை மட்டும் தாங்க. அப்புறம் செலவு பண்ணி பார்த்துட்டீங்க ஒரு அளவுக்கு மேல, ஏன்டா வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு, நம்மளும் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம், அமைதியா உட்காருவோம். இனிமே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டீங்க. அப்புறம் இன்னும் எங்கெல்லாம் விரும்புற வரைக்கும் சுத்தலாம். ஏன்னா சம்பாதிக்க வேணாம், சம்பாதிச்சு வச்சாச்சு. இதுதான் வெப்பத்தை ஆற்றலை சேமிச்சிடும் உடம்பு. இதுக்கப்புறம் செலவு தான். உங்களுக்கு எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கு மட்டும் செலவு மட்டும் பயன்படும். செலவு பண்ணதான் பயன்படுத்துவோம். அது மாதிரி உடல் ஆற்றலை உருவாக்குவதற்காக தன்னை அழிப்பதிலிருந்து விடுபடும். ஆற்றலை உருவாக்குவதற்காக தன்னை அழிப்பதிலிருந்து விடுபடும். இதுதாங்க சொன்னான். இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே, துன்று மலர் வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். ஸ்பேஸ ஊடுருவக்கூடிய, வெளியே ஊடுருவக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் ஒளிக்கு இருக்கு. வெப்பத்துக்கும் ஒளிக்கு இருக்கு. அதனாலதான் ராக்கெட்டுக்கு முன்னால நெருப்பு வச்சு அனுப்புறோம். அதனால அதான் ஸ்பேஸால ஊடுருவி போக முடியுது. அதை ஆற்றல்னு சொல்றோம். அந்த ஆற்றலை நமக்குள்ளே நாம் எழுப்ப முடியும் பசியின் பெயரால. இது பசி தானா வர்றது இல்ல, பசித்து உண்ணுன்னு சொல்றது இல்ல, பசியே எழுப்புறது. அதுக்கு மேல நான் சொல்றது புரியுதா? பசியை எழுப்புவது. பசி தானா வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல, பசியை எழுப்பி பசிக்கு தன்னை சிறிது சிறிதாக உறவாக்கி கொண்டு தன்னுள்ளே உள்ள தேவையில்லாத கழிவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உடலை, ராமலிங்கம் சொல்லியிருப்பார்ல, இந்த உடலை பொன்னை போல பாதுகாக்க வேண்டும். அந்த இடத்தை நோக்கி நம்மளால பொண்ணை போல பாதுகாக்க முடியுதோ இல்லையோ, கொஞ்சோண்டு நோயிலிருந்து வெளியில வந்தா கூட நம்மளுக்கு பெரிய சந்தோஷம்தான். சரியா? நம்ம அப்படி முயற்சி பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு போதுமான அளவு தகவல் கொடுத்துறேன்னா சாமி? நன்றி நன்றி. மிக சரியா கொடுத்தீங்க, ஆன்சர் பண்ணீங்க. ஏன்னா முதல்ல பாதி தான் கேட்டது, இப்ப சரியா இருந்ததுங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த தோட்டம் போடுறதுக்கு ஒரு வேலை ஆரம்பிப்போம். அதே மாதிரி காருக்கும் சொன்னீங்க, அது சிறந்த உதாரணம். உண்மையிலேயே இது நம்ம பழக பழக நமக்குள்ள அது பசியை எழுப்புன்றது ரொம்ப சொன்னீங்க. அந்த நம் சம்பாதிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். முதல்லயே ஆற்றலை சேர்த்து வைத்து அதை சேமித்து அது பழகி கொள்வோம். நல்ல தெளிவான விளக்கம் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சசிகுமார் ஐயா, நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அனிதா சசிகுமார் பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. இப்போ வந்து அந்த நம்ம பசியை எழுப்பி அந்த நம்ம அந்த உஷ்ணத்தை உணர்றது வந்து நம்ம இரவுல தான் உட்காந்து அப்படி செய்யணுங்களையா? காலையில செய்யலாங்களையா? காலையில செய்யலாங்களையா? செய்யலாம்டா. காலையில செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் காலையில செய்யறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் உங்களுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பகல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும்.
அடுத்த பையன் பள்ளிக்கூடம் போறான், இவன் வேலைக்கு போறான், அவர் வீட்டுல இல்ல, வீடு கூட்டாம கிடக்கு, இன்னைக்கு இங்க போகணும் அங்க வரணும். இப்ப சிந்தனைகள் வரும் பொழுது சிந்தனைகள் வழியா உங்களுக்கு பல மாறுதல்களை கொண்டு வரும். இப்போ இருட்டுல உட்காருறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ராத்திரி பாதி சமத்துல எழுந்திருக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் பொழுது விடிஞ்சுதான் நீங்க வேலையே செய்ய முடியும். அப்ப உட்கார்றதுல கூட ஒரு தொல்லை இல்லாத ஒரு சூழல் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா கூட இனிமே என்ன செய்யறது, வேலை செய்யணும், நாளைக்கு தான் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி நினைச்சுக்கிட்டா கூட நீங்க உட்கார்றதுல இருந்து எழுந்திரிக்க வேணாம். இப்போ கடத்தலுக்கு போகணும்னா பாதி சமத்துல போக முடியாது இல்ல, பகலா இருந்தா ஐயோ நல்ல வேலை மறந்துட்டாங்க, வந்து உட்காந்துக்கலாம், முதல்ல போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துரும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்ப உட்கார்றது கூட தொல்லை இல்லாத பொழுதுகளை தேர்ந்தெடுத்து உங்கள்ட்ட கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? அந்த மாதிரி நேரத்துல நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ உட்கார முடியும். இருட்டுல தூக்கம் குறையிறது ஒரு பெரிய நன்மை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காருங்க செத்து போகாம இருக்கிறதுக்கு. அரை நாழிகை தூங்க பழகுகிறவன் 1000 ஆண்டுகள் உயிர் வாழ்வான். அப்படியே தமிழ் என்ன சொல்லுது, நித்திரை சத்துரு. தூக்கம் என்பது அழிவதற்கு காரணம். திருக்குறள் கூட சொல்லுது, நெடுநீர் மறைவி மடி துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். கெட்டு போவதற்கு அல்லது அழிவதற்கு காரணமாக இந்த 4ம் இருக்கிறது. நெடுநீர் ஞாபகம் மறதி, இது இல்ல, நெடுநீர்னா காலம் தாழ்த்துதல், மன்னிக்கணும், செய்யாமலே ஓரம் கட்டுறது. நெடுநீர் மறைவி, மறைக்கிறது, தானே மறைச்சிக்கிறது அல்லது தெளிவுக்கு வராம இருக்கிறது மறைவி. மடி சோம்பல், துயில் தூக்கம். இந்த 4ம் கெட்டு போவதற்கு விரும்புகின்றவர்கள் அல்லது கெட்டு போனவர்கள் விரும்பி ஏறுகின்ற கப்பல். இந்த கப்பல்ல ஏறினாங்கன்னா அவங்க கெட்டு போயிடுவாங்க. திருக்குறள் கூட சொல்லுது. நம்ம இந்த இருட்டுங்கிறது நீ உக்காந்தீங்கன்னா தெளிவான சிந்தனைகள் வரும். இப்ப தூக்கங்கிறது ஒரு போதை மாதிரி. சாப்பிட்ட பிறகு இரவு பார்த்தீங்கன்னா அடிச்சு தள்ளினது மாதிரி வரும். கொஞ்சம் நிறைய சாப்பிட்டீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, உடனே தூங்கிடும். நிறைய சாப்பிட்டு மறுநாள் காலையில் ஏந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அடிச்சு பட்ட மாதிரி இருக்கும். அதனால இதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு இரவு நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு நானும் தூங்கிடுறேன். இப்ப காலையில இருந்து அலைஞ்சிருக்கேன் லோன்னு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் சுத்திருக்கேன் கார்ல. ஒரு 6 தோட்டம். காலையில திறந்த வாயை இது வரைக்கும் மூடவே இல்லை. 9 மணிக்கு தான் என் வாய் ஓயும் போல இருக்கு. ஏன்னா இவ்வளவு பேசியும் எப்படியாவது எல்லாரையும் ஏமாத்திட்டு இருட்டுல ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துறேன். இதனால என்ன ஆகுது, இரவு வந்த பிறகு நல்ல ஒரு தெளிந்த மனநிலை, சிந்தனை. நேற்று செஞ்சதை பத்தி யோசிக்கலாம், நாளைக்கு செய்யறதை பத்தி யோசிக்கலாம், நம்ம சரியா செய்யறோமோன்னு பார்க்கலாம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடல்ல ஏற்படுற மாறுதல்களை இருட்டா இருக்கும்போது நம்மளால நல்லா உணர முடியும். உதாரணத்துக்கு நீங்க நல்ல இருட்டாவும் இருக்கு வீடு, ஒரு சின்ன வெளிச்சம் வச்சுக்கோங்க வேணும்னா, இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு உட்காருங்களேன் இருட்டுல. அங்கதான் தெரியும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. பகல்ல பாத்தீங்கன்னா எதுக்க இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு அவங்கள தெரியும். இருட்டுல உட்காரும்போது நம்ம உடம்புக்குள்ள நம்ம எங்க இருப்போம் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். உடம்பு உள்ள எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு சிறிய நுண்ணிய துகள் வடிவம் நம்ம. இந்த இருட்டுல உட்காந்து பயிற்சி பண்ணீங்கன்னா போதுமான அளவு நேரம் கிடைக்கும். அதே மாதிரி தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். மூளையினுடைய சிந்திக்கும் திறனும் அந்த ஆற்றலை சேமிக்கும் திறனும் மூளைக்கு வரும். இன்னும் வேலையெல்லாம் ஒழுங்குபடுத்த கத்துப்போம். நம்முடைய நிறைய வேலைகள், தேவையில்லாத வேலைகள்லாம் செய்யறதை நிறுத்துவோம். மிக முக்கியமான வேலைகளை மிக ஒழுங்காகவும் சிறப்பாகவும் செய்கின்ற அந்த பழக்க வழக்கங்கள் வரும். இப்ப நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பேனே, வண்டியை திருப்பி நிப்பாட்டுங்க, பாத்ரூமை கிளீன் பண்ணுங்க, ரூம் எல்லாம் அழகுபடுத்துங்க. உங்க எனக்கு உண்மையிலேயே நான் நினைச்சுப்பேன் தனியா இருக்கும்போது, ஏண்டா நீ போய் ஒரு தமிழ் ஆனந்த யோகம் சொல்லி கொடுக்க போய் ஊடு வச்சுக்கிறதுக்கும் சட்டையை மடிச்சு வைக்கிறதுக்கும் இதை சொல்லி கொடுக்க ஒரு கூட்டம் போட்டு உன்னை வந்து உட்கார வச்சு பேசணுமா? நீ ஒரு வாத்தியாரா? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. மனசை பத்தி சொல்றாங்க, அறிவை பத்தி சொல்றாங்க, ஞானத்தை பத்தி சொல்றாங்க. நீ வந்து ஊடு கூட்டுறதையும் விளக்கமாற வச்சுக்கிறதையும் இதை போய் சொல்லி கொடுக்குறிய. தனியா இருக்கும்போது நானே என்ன திட்டிக்கிறது உண்டு. ஆனா இது உங்கள் வாழ்வியலுக்கு, இந்த உள்ளமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, நீங்கள் நிறைவாக வாழ்வதற்கு இது வந்து ரொம்ப அவசியம். உங்களை வந்து ஏதோ ஒரு மாய உலகத்துக்கு கொண்டு போறது மாதிரி இல்லாம நேரடியாகவே நீங்களே அனுபவிக்க வேண்டிய ஒரு உலகத்தை நோக்கி உங்களை நகர்த்த நான் விரும்புகிறேன். உங்க வாழ்நாள்ல வாழும் காலத்திலேயே நீங்க சந்தோஷமாவும் பத்திரமாவும் வாழணும் அப்படின்னு செய்யறதுக்கு நான் விரும்புறேன். அதுக்காக தான் இந்த பயிற்சியை வந்து நான் சொல்லி கொடுக்க விரும்புறேன். நான் இப்போ சொல்லி இப்பவும் 10-15 நாள் ஆயிடுச்சு.
ஒருத்த கூட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இருந்தேன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஐயா நான் இருந்தாலும் வந்து என்னுடைய வாழ்க கடமை. வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. நான் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறேன். அதனுடன் சேர்ந்து ஐயா இந்த காலையில குளிர்ந்த நீரில 4 முதல் 4:30க்குள்ள குளிக்கிறது, அப்புறம் எண்ணெய் குளியல், அப்புறமா இந்த இரவு சுடுதண்ணியில உடல் பாதங்களை துடைப்பது, இதெல்லாம் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறேன். ஐயா அந்த இதை வந்து அன்பர்களுக்கு கொஞ்சம் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிடுங்கய்யா. அதை நீங்க எல்லாருக்கும் சொல்லுவீங்க. இத உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இல்ல எந்த மருத்துவமும் நீங்க சஜெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை செய்து தான் ஆகணும்னு சொல்லுவீங்க. அதை கொஞ்சம் விளக்குங்க. இது வந்து நான் சொல்றேன். நான் அனுபவிச்சுட்டேன். நான் போன தடவை கூட சொன்னேன். பாத்ரூம்ல கூட உட்காந்து ட்ரெயின்ல கூட பிளாஸ்க்ல வச்சு தண்ணி வச்சு காலை துடைச்சிட்டு போய் படுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இரவு 2 மணிக்கு போய் கூட நான் இறங்குவேன். விவசாயம் சொல்லி கொடுக்குறாங்க பேர்ல. அங்க என்ன கேட்பேன்னா, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், கொஞ்சோண்டு வெந்நீர் மட்டும் கொடுங்கம்மா. வெந்நீரை வச்சுட்டு காலை துடைச்சிட்டு போய் படுத்துருவேன். நான் ஏன் வந்து உங்களுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி என்ன பாக்குறீங்கன்னு நானா நம்பிக்கிறேன், அல்லது ஒரு தோழனா பாக்குறீங்கன்னு நான் நம்பிக்கிறேன். எல்லாரும் சொல்லி கொடுக்காத வேறுபட்ட கோணங்கள்ல தான் நான் உங்களுக்குள்ள வந்து நுழையிறேன். ஒண்ணு வேளாண்மை, ஒண்ணு உணவால எந்த வகையான கெடுதலும் வராத அளவிற்கு உணவை தயாரிப்பது, அப்புறம் நீரை உருவாக்குவது, தூய நீரை சேமிப்பது, பெருநகரத்துல நீங்க இருக்கிற இந்த மெட்ராஸ வந்து வெள்ளமே இல்லாம மாத்துறது எப்படி, இதெல்லாம் இதுவரைக்கும் யாரும் உங்களுக்குள்ள வராத தலைப்புகள். இதை பத்தி யாரும் உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லாத தலைப்பு உள்ளதான் நான் உங்களுக்குள்ள வந்திருக்கேன். இது எனக்கும் நல்லா நினைவு இருக்கு. அது போலவே உங்க உடம்புக்கு வர்ற நோய்களுக்கு மருந்தோ மாத்திரையோ இல்லாம கேன்சரை கூட எப்படி ஒழிக்க முடியும், சும்மா உட்கார்ந்து இருந்தாலே போறோம். இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லியே இருக்க மாட்டாங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ஆதாரத்தை கூட கொண்டு வரணும். பசியை எழுப்புறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாரும் பசியோட இரு, பட்னியோட இருக்குன்னு சொல்லும்போது நான் பசியை எழுப்புறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த பயிற்சியை நான் என்னெல்லாம் லாபம் கிடைக்கிறது அப்படின்னு நான் சொல்றதை விட, சர்க்கரை சாப்பிட்டா தித்திக்குது, வேப்பங்காயை சாப்பிட்டா கசக்குது, இந்த மாத்திரை சாப்பிட்டா நல்லா போயிடும் இப்படின்னு நான் சொல்றேன். நீங்க காதுல வாங்குவீங்க. ஆனா நல்லா போறதுங்கிறத நீங்க அனுபவிச்ச பிறகு வெளியில சொன்னாதான் தெரியும். 4 வேலைகள் நான் சொல்லியிருக்கேன். விடியற் காலை இப்ப சசி சொல்லிட்டாப்ல. சசி இப்போ செஞ்சிட்டு இருக்கிறார். சசிகுமார் கொஞ்சம் செஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு 6 மாசம் கழிச்சு அவர் ஆசிரியரா மாறுவார். இன்னொரு ஞானப்பிரகாசமா மாறுவார். அப்போ அவர் சொல்லுவாரு, எனக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்து எப்படி நான் மாறுதலை தொட்டு இருக்கிறேன், என்னுடைய உடலும் மனமும் எப்படி மாறி இருக்கிறது, என்னுடைய சிந்தனைகள் எப்படி மாறி இருக்கிறது, நான் எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் முறையில் மாறி இருக்கிறேன், எதையெல்லாம் நான் தீவிரமாக யோசித்தேன், எதுவெல்லாம் என்னுடைய லட்சியமாக இருந்தது. இப்ப இப்படி மாறுவோம் நம்ம எல்லாருமே. அப்பனா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுருவோம், காரெல்லாம் உடனே தூக்கி உடப்புல போட்டுருவோம், வீட்டெல்லாம் பெயிண்ட் பண்ண மாட்டோம், இப்படி எல்லாம் கிடையாது. நாம இன்னும் எவ்வளவு பெரிய லட்சியங்களை விரும்பினாலும் கூட அந்த லட்சியத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது நம்முடைய உடலும் உயிரும். அதை பாதுகாப்பதற்கு இந்த பயிற்சி அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். அந்த வகையில இதை நோக்கி நகர்வோம். மறுபடியும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த பயிற்சியில நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போகும்போதுதான் இதனுடைய பின்விளைவுகளை சந்திக்க முடியும். சரியா? இதுவரையில் யாரும் சொல்லிக் கொடுக்காத முறை இந்த ஏன்னா இத கிட்டத்தட்ட நான் ஒரு 15 கூட்டங்களுக்கு குறைய ஒரு 10 கூட்டமாவது பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். தமிழ் ஆனந்த யோகத்துல 1 வருஷத்துக்கு மேல இருக்கேன் நான் பேசிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சதுல இருந்து பூமியினுடைய பாதுகாப்பை பத்தி, ஏன்னா பூமியில நம்ம வாழணும். அதே போல பூமியை எப்படி தூய்மைப்படுத்துவது, அப்புறம் எப்படி தூய்மையான அரிசி, எப்படி நல்ல உணவு, அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு, அது எப்படி மாறும், அப்புறம் அதை எப்படி தயாரிக்கிறது. தமிழ்நாட்டுல நாங்க நீரை உருவாக்கிட்டு இருக்கோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம், புவி வெப்பமயமாதலுக்கான தீர்வு இதுதான், மழையை பொழிய வைக்கிறதுக்கு வரப்புகள், அப்புறம் அதுக்காக தான் நம்ம சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து நம்மளும் பத்திரமா வாழறதுக்காக தான் பூமி, அப்புறம் நம்ம உடம்பையும் உயிரையும் எப்படி வச்சுக்கிறது, வாழ்க்கையில மகிழ்ச்சியா மட்டுமே வாழறதுக்கு எப்படி நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட ஒழுங்கா செய்யும்போது எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும், அவசரத்துல செய்யும்போது அந்த வேலையினால மகிழ்ச்சியே கிடைக்காம போயிடும் ஒரு சின்ன வேலையில கூட. இப்படி எல்லாவற்றையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லாவற்றிலும் உண்மையிலேயே கிளைமாக்ஸ் அல்லது உச்சம் அப்படின்னு சொன்னா இந்த பசியையும் தாகத்தையும் எழுப்புவதுதான். உண்மையிலேயே உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புறது, இதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நான் வாயை திறந்துட்டு பேசுறதுக்கே வெளி உலகத்துக்கு வந்தேன். ஆனா ஆரம்பத்துல சாகா கல்விங்கிற ஒன்ன பேசும்போது எல்லாரும் என்ன விசித்திரமா பார்த்தாங்க. ஏன்னா
இது வந்து எப்படி செத்து போகாம இருக்கிறத கொண்டு வரும். கையை மூடிட்டு உக்காந்தாலே எப்படிடா மனுஷன் செத்து போகாம இருப்பான். இது இப்பவும் உங்களாலேயே நம்ப முடியாது. எனக்கே நம்ப முடியல. ஏன்னா நானே உங்களுக்கு எதுக்க பேசிக்கிட்டு இருக்கேன். ராமலிங்கம் மாதிரி இன்னும் 9 இடத்துல போனாரு, 13 இடத்துல நடந்தாருங்கிறதுனாலும் சொல்றாங்க. அப்படியே காணா போயிட்டாரு, மறைஞ்சிட்டாருலாம் சொல்றாங்க. இன்னும் அந்த மாதிரிலாம் எனக்கு வரல. ஆனா அவர் எப்படி உட்கார்ந்து இருந்தாருன்னு அந்த உட்கார்ந்து இருந்த நிலையில உட்காரும்போது எனக்கு பல ஆச்சரியமான திடுக்கிடும் பின்விளைவுகள்லாம் தெரியுது. முக்காடி ஏன் போடணும், ஏன் கையை மூடணும், நம்ம ஏன் குளிர்னா கை கட்டிக்கிறோம், பசியை எழுப்புறதுன்னா என்ன, பசி திருன்னு ஏன் சொன்னாரு, வீட்டுல இருன்னு சொன்னா அர்த்தம் தெரியுது, கடத்தரில் இருக்குன்னு சொன்னா தெரியுது, பசித்து இரு அப்படின்னாக்கா அது என்ன, பசிங்கிறது என்ன, அது உள்ள போய் இப்படி மனுஷன் இருக்கிறது. இது செய்யும் போதுதான் வெறுமனே ஒரு இயக்க வடிவத்துக்குள்ள நம்ம உடம்ப கொண்டு போறோங்கிறதே தெரியுது. இப்போ இயக்கம் நம்மளுக்குள்ள இருக்கு, பசி மூச்சு நம்மளுக்குள்ள இருக்கு. அந்த மூச்சு எப்ப நம்மள விடுதோ நம்ம போயிருவோம். 2 வார்த்தையை மாத்தி சொல்லியிருக்கிறேன். மூச்சு நம்மளுக்குள்ள இருக்குது. இதை எல்லாரும் நம்புறீங்க. உண்மையா இல்லையா? மூச்சு உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? சசி சொல்லுங்க பதிலு. கண்டிப்பா இருக்குதுங்க. நான் மாத்தி சொல்றேன். நான் தப்பா சொன்னதை நீங்க சரியா சொல்றீங்க. சரின்னு சொல்றீங்க. மூச்சுக்குள்ள நீங்க இருக்கீங்க. மூச்சு எப்ப உங்களை கை விடுதோ அப்ப நீங்க போயிருவீங்க. இப்ப ரைட்டா? ஆமா. மூச்சுக்குள்ள நீங்க இருக்கீங்க. உங்களுக்குள்ள மூச்சு இல்ல. ஆமா, right. உங்களுக்குள்ள இருந்தா அது உங்களை விட்டு வெளியில போக கூடாது இல்ல? ஆமாங்க. அதாவது நம்ம காற்று நம்ம இழுக்கல, அதுவா இழுத்துக்குது. நம்ம உடலே இழுத்துக்குது. ஆமா, அதுதான் நம்மள புடிச்சு வச்சிருக்கு. எப்ப அது நம்மள கை விடுதோ அப்ப நம்ம போய் சேர்ந்துருவோம். அது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் மூச்சு விடுறோம். ஆனா அந்த மூச்சு அதுவா விட்டுக்குது. காற்றை பிடிக்கும் என்ன கல்வி அறிந்தேன், கூற்றை உதைக்கும், ஏற்றி இறைக்கும், ஏறி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிந்தேன், கணக்கறிவார் இல்லை. சரிதானே? அந்த பாட்டை நான் கொஞ்சம் தடுமாறி சொல்றேன்னு நினைக்கிறேன். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. அந்த காத்தை கையால பிடிக்கிற வித்தை என்ன தெரியுமா? இதாங்க. இது உள்ள இருக்கிற ஏற்படுற வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா பிரஷரை ஏத்துது, உடம்புல இருக்கிற காத்து சூடாகுது, வயிற்றுல இருந்து அந்த வெப்பம் எழும்புது, மூலாதாரத்துல இருந்து, நம்ம தொப்புளுங்கிற இடத்துல இருந்து தான் அம்மா உடம்புல இருந்து உடம்ப வாங்கிட்டு வெளில வந்தோம். இந்த உடம்ப வெறும் காற்று தண்ணீர் வெப்பம், இந்த 3, அதாவது காற்று குளிர்ச்சி வெப்பம், இந்த 3ஆலதான் இந்த உடம்பே விரியுது. அதை தூய்மைப்படுத்தி அதை நிலைப்படுத்துற வித்தை இது. இந்த பயிற்சிக்குள்ள நீங்க போங்க, ஒவ்வொன்னும் வேலை செய்யும். சரியா? வேற இன்னும் எப்படி சொல்லணுங்க? ஒவ்வொன்றையும் தனித்தனியா இருக்கணும்னு நம்ம நிறைய பிரிச்சு சொல்லிட்டோம். என்னுடைய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் போது இந்த தமிழ் ஆனந்த யோகத்துல நான் பேசியிருக்கிறேன். அதுவும் இறை சாதனை மார்க்கத்தை விட அதிகமா இதுல பேசியிருக்கிறேன். அதுலயும் ஒரு 4-5 கூட்டம் பேசியிருக்கிறேன். இந்த கருத்துகள் எல்லாம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க திருப்பி கேட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். யாரோ ஏதோ குறுக்கிடுறீங்க, கேளுங்கம்மா. பழனி பார்வதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ஐயா, அருமையாக விளக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இப்ப சொன்னது மாதிரி இதுல ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுல முதல் வகுப்புலே ஐயா சொன்னது வந்து அந்த வீட்டை சுத்தம் செய்யணும், நீங்க குளித்து முடித்த பின் அந்த பாத்ரூம் வந்து ட்ரையா இருக்கணும்ன்றத ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அதே மாதிரி டாய்லெட் ஒவ்வொரு நாளுமே அதை கிளீனா தொடச்சு சுத்தம் பண்ணுவாருன்றது தினமும் ஐயாவை நினைக்கிற ஆள் நான் ஒரு ஆளாதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்ன அதை அந்த சொன்ன நாள்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணும்போது தினம் ஐயாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டே இருப்பேன். உண்மையாகவே அதை நாங்க ஃபாலோ பண்றோம் ஐயா. இப்போ நீங்க சொன்ன இந்த முக்காடிட்டு அந்த இருள் தியானத்தை நாங்க பழகுறோம். அதனுடைய பலனை உங்களுக்கு சொல்றோங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். பார்வதியம்மா பேசலாம். எனக்கு ஒரு கற்பனை இருக்கு. கற்பனைங்கிறத விட விருப்பம்னு இருக்கு. ஏன்னா உலகத்திலேயே மதி வேண்டும்னு கேட்டாலும் ராமலிங்கம் தான், அறிவு வேணும்னு கேட்டாலும். அப்புறம் இன்னொன்னு கேட்டார், உயிர்கள் யாவும் ஒளி நிலை பெருகன்னு. நம்ம ஒரு உயிர் தான், நான் உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா நம்ம மட்டும் ஒரு வெளிச்ச புள்ளியா மாறினா எவ்வளவு சுகமா இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். அதுக்காக நம்ம வீட்டை விட வேணாம், நம்ம மனைவி மக்களை விட வேணாம், பிள்ளைங்களை விட வேணாம், சொத்து சுகத்தை விட வேணாம். ஒரு சின்ன பயிற்சி. இந்த பயிற்சி நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, ஆழத்துல போங்க, மேல வாங்க. அதாவது இதெல்லாம் நான் குறை சொல்ல வரல. என்னை விட பல 100 மடங்கு
மிக பெரும் மேதைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மையிலேயே நான் புரிஞ்சுக்கிறேன். தயவு செஞ்சு யாரையும் குறை சொல்வது என்னுடைய நோக்கம் இல்ல. ஆனால் மிக மிக எளிமையாக, மிக மிக எளிமையாக, மிக வலிமையான ஒன்றை, இதுவரையில் யாரும் சொல்லிக் கொடுக்காத ஒன்றை, செய்து கொடுக்காத ஒன்றை உங்களுக்கு உரிமையாக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை இருக்கு எனக்கு. அது இது. நீங்க ஒண்ணுமே எதை பத்தி வேணாலும் நினைங்க. சும்மா உட்கார்ந்து இருந்தாலே போதும். நீங்க உட்கார்ந்து இருந்தாலே போதும். அதுவே உங்களுக்குள்ள ஏற்படுகின்ற அந்த வெப்பமும், அந்த எழும்புகின்ற வெப்பமும் உங்கள் உடலுக்குள்ளே நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத பல பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா புரிஞ்சுக்கிட்டவன்லாம் ஜெயிச்சுட்டான்னு சொல்ல முடியாது. அதை நான் புரிஞ்சுதான் வச்சிருக்கேன். இன்னும் வெற்றியை நோக்கி நான் நகரவில்லை. சரியா? அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணும்போது பல பேருக்கு பல மாறுதல்கள் கிடைக்கும். ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்றோங்கிற ஒரு புரிதல் வரும். சரியா? நம்முடைய செயல்களின் பின்னால் நம்முடைய எண்ணம் இன்னும் வலுப்பெறும். ஏன்னா உண்மையாவே லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது புரிஞ்சாதான் அந்த பக்கமே நகர்வோம் நம்ம. அதுக்கு மிகப்பெரிய பொருள் செலவு எதுவும் தேவைப்படாது அப்படின்னு நான் விரும்புறேன். பார்வதி அம்மா நீங்க கேளுங்க. ஐயா அவங்க லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அடுத்தது மல்லிகாமா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். அப்ப நம்ம இரவு உணவு எடுக்க கூடாதுங்களா ஐயா? இரவு சாப்பிடாம எடுக்கலாமா எடுக்க கூடாதுங்களா ஐயா? இரவு உணவை கொஞ்சம் இருட்டுக்கு முந்தி இரவு உணவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்க. என்னுடைய பழைய கருத்துக்களை எல்லாம் ஒரு தடவை கேட்டு பாருங்க. இருட்டுக்கு முந்தி இரவு உணவு குறைச்சுக்குவாங்க. விரும்பினா ரெண்டு தடவையா சாப்பிடுங்க. 2 தடவையா சாப்பிடுங்க. ஒரு 10 மணிக்கு சாப்பிடுங்க, மாலையில சாப்பிடுங்க, மனம் நிறைய சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. பசியை எழுப்ப பழகுங்க. உங்களுக்கு தானாவே உணவினுடைய அளவு குறையும். மிகப்பெரிய வேட்கை, அதாவது எல்லாமே நிறைய மாறுங்க. உங்க உடம்பு நிறைவாவே இருக்கும். கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட நிறைவாயிருவீங்க. மனசு நிறைவா இருக்கும், உற்சாகமா இருக்கும். மிக பெரும் பிரச்சனைகள் எல்லாம் உடம்புல இருந்து வெளியாகும். இதையெல்லாம் அனுபவத்துல கத்துக்கணும். இத்தனைக்கும் 1 பைசா செலவில்லை. சும்மா இருக்கும் சுகம். சுகங்கிறது சும்மா இருக்கிறது தான். சும்மா இருந்தாலே எல்லா சுகமும் உங்களுக்கு கிடைக்கும். கண் பார்வை தெளிவடையும். கண்ணுல பல அகக்காட்சிகள், புறக்காட்சிகள் எல்லாம் வரும். உண்மையிலேயே நம்ம ஒரு ஒளியா மாறிட்டா பேரண்டத்துல எங்கெல்லாம் போலாம் பாருங்க. உண்மையிலேயே ஒரு ஒளி தான் நம்மளை வளர்த்துது. ஒரு கருவை எது வளர்க்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஒரு சிறிய ஒளி துகள் தான் அதை வளர்க்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானிகள்லாம். கருவை எதிராக வளர்க்குதுன்னா அந்த ஒளி துகள் தான் வளர்க்குதுன்னாங்க. அந்த ஒளியாகவே மீண்டும் அந்த கருவுக்குள்ளேயே பசியின் துணையோடு நம்மால் போக முடியும் அப்படின்னு நிரூபிச்ச ஆளு ராமலிங்கம். அவர் தான் பசித்திரு தனித்திரு விழித்திருந்தார். என்றைக்கும் அழியாத நிலையை நோக்கியது. ஒளி மட்டும்தான் தனக்குத்தானே. அதற்காகவே அணையாத தீபம்னு ஒண்ணு ஏற்படுத்தினார் அவரு. இது ஒரு முன் மாதிரின்னு சொன்னார். அதாவது இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு முன்னோட்டம், ஒரு எடுத்துக்காட்டு. இது ஒரு ஆதாரம். ஏன்னா அந்த எவ்வளவு நாளை வரைக்கும் நீங்க அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊத்திட்டு இருக்கீங்களோ அன்னைக்கு வரைக்கும் அது அணையாது. அதுக்கு ஒரு கண்ணாடி கூண்டு போட்டு பாதுகாத்தீங்கன்னா காத்துல கூட அணையாது. அது மாதிரி ஒரு முக்காடை போட்டீங்கன்னா உங்க உடம்புல சூடு அழிஞ்சு போவாது. கையை மூடிக்கிட்டு அந்த சூட்டை எழுப்புற வரைக்கும் உங்க உடம்புக்குள்ள உணர்வும் அறிவும் அழியவே அழியாது. பசி தானா அழிஞ்சாலும் சரி, அல்லது கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டு உணவால அழிஞ்சாலும் சரி, பசியே இல்லாம அழிஞ்சாலும் சரி, பசி அழிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு உயிர் துணையா இருக்கிற மிக முக்கியமான ஒரு பொருள் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த பசியை காப்பாத்திட்டா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் துணையா வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த பசியை பாதுகாத்துக்கொள். எல்லா உயிர்களுக்கும் இரக்க மிகுதியால் அளிக்கப்பட்ட ஒன்று பசி. அது இன்னொரு உயிரை கொல்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்றே அல்ல. சரியா? தாங்க முடியாத பசியோடு இருக்கிறவனுக்கு உணவு போட்டு சத்திய தர்மசாலைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அவர் கொளுத்தி போட்ட நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் அணையல. ஆனா அவர் சொன்னது என்ன? பசியோட இரு. அங்க சோறு போட்டுட்டு பசியோட இருக்குன்னா என்னங்க அர்த்தம்? பைத்தியக்காரத்தனமா இல்ல? பசியை எழுப்ப கற்றுக்கொள். அதுதான் உன் உயிர். உன்னால் தாங்க முடியாத பொழுது உணவை கொடுக்கிறேன். ஆனாலும் பசியை புரிந்து கொள். உன்னை காப்பாற்ற கற்றுக்கொள். இதுதாங்க அதுக்கு அர்த்தம். சரியா? முடிக்கலாமா? வேற யாரும் கேக்குறீங்களா? புதிய விஷயமாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிமா. நன்றிங்க ஐயா. ஐயா நீங்க இப்படி சொன்னது மாதிரி இந்த மாதிரி போர்வை போத்து அது பண்ண அது அவரு பண்ண மாதிரி வெள்ளை நிறம் தான் இருக்குங்களா? என்ன கலர் இருந்தாலும் பரவாயில்ல? எது வேணாலும் போத்திக்கலாம்டா. நம்ம கிட்ட இருக்கிறது. முதல்ல ஆரம்பிக்கலாம். இல்ல நீங்க இப்ப அந்த போர்த்தி உட்கார்றதுனால வயிறுங்கிற அந்த வெற்றிடத்துல நெருப்பு அந்த வெப்பத்தை உருவாக்கி நம்ம பசியை தூண்டுறோம்.
அது அந்த ஜீரணத்துக்கும் அது உதவும் இல்லைங்களா ஐயா? வயிறு ஆமா வெறுப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால அந்த ஜீரணம் குறைபாடு வர்றது. நிச்சயமா சளி பிரச்சனை சரியாகி பல தடவை பார்த்திருக்கேன். நிறைய பேர் கேஸ் ட்ரபிள்ல இருந்து வெளில வந்திருக்காங்க. அவங்களை எல்லாம் நான் அடுத்த தடவை வேணா நான் அந்த கூட்டத்துல ஒவ்வொருத்தரான்னு அறிமுகப்படுத்தி பேச வைக்கிறேன். ஒரு 15-20 நாள் தான் நேற்று பேசினார் பாருங்க ஜமால்னு போன கூட்டத்துல. அவ்வளவு ஆமாங்க. ஆச்சரியம். நீங்க பேசுறாரு, ஐயா இவ்வளவு வெப்பம் எப்படி என் உடம்புல எழுந்திருக்குன்னு தெரியல ஐயா. அப்படியே வேர்த்து நனைஞ்சிடுறேன். என்னால நம்ப முடியல. பக்கத்துல அவர் ஆவின்ல ஒரு ஆள் வேலை பார்க்கறாராம். இன்னைக்கு வரும்போது பேசிட்டு வந்தோம். இப்ப என்ன அவர் தான் கொண்டு வந்து விட்டு போறாருங்க. போன தடவை கூட்டம் எங்க உட்காந்து பேசணும்னோ அதே அம்பத்தூர்ல தான் உட்காந்து இப்பவும் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு பேசிட்டு வந்தாரு. இப்பதான் போறாரு. பொழுது போயிடுச்சுன்னு. அவருக்கு ஏதோ ஒரு கூட்டத்துல வந்து இந்த சளி மருந்துன்னு ஒண்ணு கொடுப்பாங்களாம். யாரோ ஒரு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க வந்து இந்த சளி மருந்தை போட்டாங்கன்னா தான் தும்மலே வருமா. தும்மல் கூட வராதாம். அவ்வளவு பிரச்சனையா. இத வந்து உனக்கு கடைசி கட்டமா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இந்த மாதிரி கையை மூடிட்டு உட்காரு, இல்லைன்னா நீ தப்பிக்க மாட்டேன், செத்து ஒழிஞ்சிருவேன். அவர் வேற ஏதோ ஒரு மதத்துல இருந்து வேற ஏதோ ஒரு மதத்துக்கு மாறி போனார் அவரு. உனக்கு கடைசி சான்ஸ் கொடுக்குறேன், நீ தப்பிக்க ஒரே ஒரு வழி, நான் சொன்னா புரிஞ்சுக்க, இந்த மாதிரி உட்காரு போதும் அப்படின்னாராம். அவர் ஒரு 5-6 நாள் உட்காந்துட்டு வந்து ஆச்சரியமா சொன்னாராம், முதல் தடவையா என் வாழ்நாள்ல நான் தும்மல் போட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இவரு ஒருத்தருக்கு சொல்லி இவரால வந்து இன்னும் வந்து அதை வந்து ஜீரணிக்கவும் இல்லை. நம்ம கையமாவது மூடிட்டு உட்கார்ந்ததுல இவ்வளவு பெரிய ஆச்சரியம். என்னால நம்ப முடியல. எப்படிங்க இது மாதிரி நடக்கும்? இது நடக்குது. ஆனா என் உடம்புல வயிறு குறைஞ்சிருச்சு, நெஞ்சு பக்கத்துல எல்லாம் சதையெல்லாம் குறைஞ்சிருச்சு, எனக்கு காலெல்லாம் மடக்க முடியாது, மரத்து போனது மாதிரி இருக்கும். அந்த மரத்து போனதெல்லாம் மாறிடுச்சு. ஒரு 15 நாள்ல அவ்வளவு ஆச்சரியம். இன்னைக்கு திண்டிவனத்துல இருந்த என்னை தேடிட்டு நேத்து கிளம்பி இன்னைக்கு வரணும்னு சொல்லி காலையில 7 மணிக்கு வந்து இன்னைக்கு பூரா என் கூட லோன்னு சுத்திட்டு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அவருக்கு. அவர்கிட்ட நிலம் இல்ல, எதுவும் என்னால அவருக்கு ஆக போறதே இல்லை. 4-5 தடவையா இந்த ஒண்ணு தொடங்கி மயிலாடுதுறைக்கு வந்து இதோட ஒரு 1.5 மாசமா என் பின்னாலேயே நான் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் வராரு. சென்னையில பூந்தமல்லியில ஹார்ட்வேர், அதாவது இந்த என்ன சொல்லுவோம், இந்த இதெல்லாம் வச்சிருக்கீங்க லேப்டாப், இதெல்லாம் சரி செஞ்சு கொடுக்குற கடை வச்சிருக்கிறாரு. அவ்வளவு ஆச்சரியமா ஒரு மாசத்துக்குள்ள இந்த பயிற்சியில போய் அவரு சொன்னாரு. நீங்க பயிற்சிக்கு போங்க தங்கம். இன்னொரு கூட்டம் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உங்களோட யாருக்கெல்லாம் ஏதாவது மாறுதல் தெரிஞ்சதா அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். இந்த பயிற்சியில வந்தவங்களுக்கு யாராருக்கெல்லாம் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு. மதுரையில இருந்து அசோக்கு, பிரதீப், இன்னும் சில பேர் இருக்காங்க இந்த பயிற்சி செய்யறவங்க. அவங்க என்ன அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ஒரு செடி வச்சா என் கொல்லையில கத்திரிக்காய் காய்க்குது, நான் வண்டி வாங்கிட்டா சூப்பரா ஓடுது, நாங்க இந்த சோறு சாப்பிட்றோம் அவ்வளவு நல்லா இருக்கு, இந்த சமையல் செஞ்சு பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கும், இந்த ஃபேன் வாங்கி பாருங்க சூப்பரா காத்து வரும், இந்த கார் வாங்கி பாருங்க வேற லெவல்ல ஓடும், அவ்வளவு சொகுசா இருக்கும். இப்படிலாம் நிறைய சுகங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம். கைய மூடிக்கிட்டு உக்காந்ததுல என்னெல்லாம் சுகம் கிடைச்சது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாளையில நம்ம பகிர்ந்துப்போம். அப்ப சுகங்கன்னா என்னன்னு தெரியும். தேவையில்லாத நிறைய வேலைகள் நம்மள இருந்து விலகும். அமைதியும் இன்பமும் நிறைந்த உண்மையான ஒரு வாழ்க்கை இந்த உடலும் உயிரும் நம்ம கிட்ட இருக்கும் போதே நம்ம அனுபவிப்போம். சரியா? நன்றி, வணக்கம். முடிக்கலாமா? வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நன்றி ஐயா. 2 பேர் இருக்காங்க. ஒரு நிமிடம் ஐயா. வந்து இன்னைக்கு காலையில இருந்து தமிழர் மாணவ இளைஞர் கூட்டமைப்பின் சார்பாக பேசுங்க அம்மா, பேசுங்க அம்மா. உங்க வாய்ஸ் கேட்கலமா? சரிம்மா, அவங்க கேள்வி பதில் மோகன் செல்வி. அதன் பிறகு மாலை 4 மணிக்கு ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் அம்பத்தூர்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சு உங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் பிரேக் ஆகி வருதுமா. தமிழ் ஆனந்த யோகத்துல இப்ப ஐயா உரையாடி இருக்காங்க. சோ ஐயா வந்து உண்மையிலேயே அந்த வெப்பத்தை உள்வாங்கி அவர் இப்ப செலவு பண்ணிட்டு இருக்காரு. இதன் தொடர்ச்சியாக நாங்க உங்களுடைய இந்த பயிற்சியை கட்டாயம் தொடர்ந்து செய்வோம் ஐயா. அது தொடர்ந்து மற்ற அன்பர்கள் எப்படி செய்யறாங்கன்னா அதனுடைய பலனை உங்களுக்கு விளக்குவோம். நிச்சயமாக நீங்கள் எங்களுக்காக செலவழித்து இந்த ஒரு நாள் முழுவதும் நீங்க செய்யக்கூடிய இந்த ஆற்றல் அனைத்து உயிர்களுக்கும் சென்று சேரும் என்று எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா, நிறைவு செய்யலாமா? ஆமா, ஒரு மோகன் ஐயா ரொம்ப நேரமா இருக்காரு. மோகன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுறாங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா.
வணக்கம். ஐயா சொல்லுங்க ஆ, சொல்லுங்க. ஐயா அது 2 சந்தேகம் ஐயா. அது இரவு படுக்க போறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை செய்யணுமா ஐயா? செஞ்சுட்டு அப்புறம் தூங்கணுமா ஐயா? இன்னொரு சந்தேகம், நம்ம உட்காரும் போது பயிற்சியும் போது எண்ணம் எப்படிங்க ஐயா? அந்த மெடிடேஷன் அந்த மாதிரி அகநோக்கி இருக்கணுமா சிந்தனைகள், எண்ணம் அது எப்படிங்க? அந்த 2 மட்டும் நல்லது. எதை வேணாலும் நினைங்க. 52 வருஷம் செஞ்சிருக்கிறாரு. ஒரு உடம்ப ஒளியா மாத்துறதுக்கு 52 வருஷம் பூமியில இருந்திருக்காரு பாருங்க. ராமலிங்கம் மறையும் போது 52 வயசு. ஏங்க ஒரு தாய் வயித்துல பிறந்த பையன் 6 பிள்ளையோட பிறந்திருக்கிறாரு. அப்பா அம்மா இருந்திருக்கிறாங்க. சோறு கூட கிடைக்காம அலைஞ்சிருக்கிறாரு. திண்ணையில படுத்து தூங்கி இருக்கிறாரு. காதுல இருந்த கடுக்கெல்லாம் ஒரு சாதாரண மனிதன். அப்படி புரிஞ்சுக்கோங்க. மனிதன், சாதாரண மனிதன். சென்னைக்கு வந்திருக்கிறாரு, திருவொற்றியூர் வந்திருக்கிறாரு, கருங்குடியில இருந்திருக்கிறாரு, மேட்டுவளகம். ஒரு மனிதன் தன்னுடைய உடல் எங்கிருந்து உருவாயிற்று? நீங்க அந்த திருவருட்பா வசன பாகம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வரி கடவுள் உனக்கு எழுதியிருப்பாரு பாருங்க. யான் எனது என்னும் பேதம் தோற்றாது. 150 வருஷத்துக்கு முன்ன உள்ள எழுத்து நடை. யான் எனது என்னும் பேதம் தோற்றாது நெடுங்காலம் அருகி கிடந்த என்னை தந்தை என்பவன் சுக்கில துளியின் கண்ணே பூத பௌதிக பிண்ட உருவத்தினிடத்து இருத்திய காலம் தொடங்கி. எப்படி ஆரம்பிக்குது? நான் என்ன யாதுன்னு தெரியாம கிடந்தேன். எவ்வளவு காலம் கிடந்தனே தெரியல. என்ன கொண்டுகிட்டு போய் அப்பாவினுடைய உயிரணு திரள்ல கொண்டு போய் என்ன ஒரு பூத பௌதிக பிண்ட உருவம். இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது, பௌதிகம், இது கெமிக்கல் கிடையாது. அந்த உருவத்துல என்னை கொண்டுட்டு போய் நீ வச்ச காலம் வினாடி பொழுது தொடங்கி. இந்த மாதிரி ஒரு கடவுள் கதை நீங்க உங்க வாழ்நாள் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி எழுதின ஒரு மனிதன், அவருக்கு என்ன மாதிரி சிந்தனை எல்லாம் வந்திருக்கும்? உங்களுக்கு என்ன மாதிரி உட்காரணும் எப்படிலாம் 52 வருஷம் இதை பத்தி எல்லாம் யோசிச்சு என் சாமியை பத்தி பாடல, பூதத்தை பத்தி பாடல, உடம்பு எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்க உட்காரும் போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்காருங்க, சாப்பிட்ட பிறகு உட்காருங்க. 24 மணி நேரமா 52 வருஷம் உட்கார்ந்து இருந்தாரு. எப்ப வேணாலும் உட்காருங்க, பகல்ல உட்காரக்கூடாதுன்னு சொல்லல. எதை பத்தி வேணாலும் நினைங்க. உள்ள நினைங்க, வெளியில நினைங்க, என்ன நினைங்க, உங்களை நினைங்க, உங்க பிள்ளைய நினைங்க, அணுகுண்டு வெடிக்கிறத பத்தி நினைங்க, அமெரிக்காவை நினைங்க, கடலுக்கு கீழே என்ன இருக்குன்னு நினைங்க, கடலுக்குள்ள போனா எப்படி இருக்கும், என்ன வேணாலும் மனசு எங்கெல்லாம் விடுங்க, போட்டுங்க. சிறகடிச்சு எந்த பக்கம் வேணாலும் போட்டோம். திருடலாம், பொய் சொல்லலாம், எல்லாம் கற்பனையில விடுங்க. என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ விடுங்க. தானா எல்லாம் அடங்கிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு சிந்தனைகள்லாம் அடங்கிடும். அடுத்தது 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 அடுத்ததுன்னு ஒரு கட்டத்துல உலக மகா பணக்காரனை விட கற்பனை பண்ணுங்க. என்னெல்லாம் உங்களுடைய எதிரியை பத்தி கற்பனை பண்ணுங்க. எல்லாம் கடைசியில அடங்கி சாதாரணமா இயல்பு நிலைக்கு வந்து மிக தூய்மை, மிக தூய்மை எண்ணங்கள் தூய்மை பெறும். வாழ்க்கையின் லட்சியம் ஒளி பெறும். எல்லாரையும் நம்மளை போல நினைக்கணுங்கிற எண்ணமே எப்போ உருவாகும் சொல்லுங்க? நம்மளுக்குள்ள நிறைவு வராம வரவே வராது. எல்லாருமே பத்திரமா வாழணுங்கிறது எவ்வளவு பெரிய சுகம், நினைச்சு பாருங்களேன். எல்லாராலையும் வாழ முடியும். எல்லாருக்கும் கார் கிடைக்கலாம், எல்லாருக்கும் வேணுங்கிற அளவு பணம் இருக்கலாம். ஒருத்தன் மேலையும் ஒருத்தன் கீழையும் வர வேணாம். 2 விஷயம் சொல்றேன். போதுன்னு சொல்ற இடம் எங்க தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்காது. இறப்பு என்பது உண்மையா பொய்யான்னு. எவ்வளவு நாள் வரைக்கும் என் உடம்பு அழியாம இருக்கோ அது வரைக்கும் இறப்பு என்பது பொய். எப்ப நான் என் உடம்பும் உயிரும் அழியுதோ அப்போ இறப்பு என்பது உண்மைன்னு ஆயிரும். செத்து போகாம இருக்கிற வரைக்கும் தான் இறப்பு பொய். செத்து போயிட்டேன்னா இறப்பு என்பதுதான் உண்மைன்னு ஆயிரும். ஆனா இந்த உடம்ப இறப்புக்கு போகாம ஒளியாகவே மாற்றிக்கொண்டு வாழ முடியும். நீங்க நான் ஒளியா மாத்திட்டேன்னா நீங்க எப்படி என்ன பார்க்க முடியும்? ஒரு பொருள், ஒரு புள்ளியா பார்க்க முடியும், அவ்வளவுதான். நீங்க ராமலிங்கத்தை விரும்புனீங்கன்னா ஒரு ஒளிச்ச புள்ளியா பார்க்கலாம். தட்ஸ் ஆல். நீங்க தொடர்ந்து நீ உயிரோட இருந்த, நீ பேசு, நீ ஏன் எனக்கெல்லாம் சொல்லி கொடுக்கல அப்படின்னா எனக்கு என்ன தெரியுது? நீ முதல்ல என்ன காப்பி அடிச்சு வண்டி ஓட்ட கத்துக்க, என்ன காப்பி அடிச்சு ஆனா போட கத்துக்க. எனக்கு புரியணும்ல முதல்ல நீ சொல்றது. சாகா கல்வி எனக்கே புரியல, அப்புறம் எப்படி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க? அப்ப நான் வம்பு வளர்க்குறேன், திருவள்ளுவன்ட்ட வம்பு வளர்க்குறேன். நீ முதல்ல என்ன சொன்ன? உடம்பு அழியாம இருக்கிறதுக்கு மருந்து சொன்னாங்கிற. மிகினும் குறையணும் நோய் என்ன? அதிகமா போனா எப்படி, குறைச்சலா போனா எப்படி? மருந்தானே வேண்டாமா அப்படின்னு சொன்ன. எங்க சொன்ன நீ? யாருக்கு சொன்ன? பசியை போற்றி உண்ணுன்னு அவன் சொல்றான். இது எல்லாருமே பசியை தான் பெருமைப்படுத்துறாங்க. பசினா என்னதாடா இந்த கருமம்? டேய், அது உயிரே கிடையாது, அது பொருளே கிடையாது. மன்னிக்கணும் ஐயா. இந்த ஒரே நீங்க திருக்குறள் சொல்றதால இந்த ஒரு திருக்குறள் பாருங்க. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்த இவ்வுலகு. அதாவது நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லும்படி நிலையாமை உடையதுதான் இவ்வுலகம். இப்போ இந்த குறளையும் அது கூட சேர்த்து விளக்கம் சொல்லுங்க.
அந்த நெருநெல்லுக்கு இன்னைக்குதான் ஒரு பையன் விளக்கம் போட்டிருக்காரு. இன்று ஒரு சொல்லுன்னு ஒரு குழு இருக்கு தமிழ்ல. தமிழ்ல உள்ள ஜாம்பவான் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற குரல். புதுசா சொல்லையே உருவாக்குற அளவுக்கு டேலண்டட் ஹேண்ட் எல்லாம். யுஎஸ்ல இருந்து அந்த பையன் தலைவரா இருக்காரு. தீனதயாளன்னு பேரு. நெருநெல்லுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. நெருநெல்லுன்னா சற்று முன், சற்று முன் அப்படின்னு அர்த்தம். நேத்து இருந்தவனே கூட இல்ல. நேற்று இருந்தவன்கிற ஒரு விளக்கத்தை தான் எல்லாரும் எழுதியிருக்காங்க. அந்த நெருநெல்லுங்கிற வார்த்தையை சற்று முன் இருந்த பொருள் இப்போது காணாமல் போய்விட்டது. நெருநெல்லுங்கிறதுக்கு செத்தவன்னு இருந்தாடா இப்ப இல்ல அப்படின்னு சொல்ற பொருளும் அந்த நெருநெல்லுங்கிறதுக்கு இருக்கு. சற்று முன் அப்படிங்கிற பொருள், சற்று முன்னா ஒரு 3 வினாடிக்கு முன்னாடி, சற்று முன் கிடைத்த தகவல் படி, அந்த மாதிரி ஒரு பொருள் நெருநெல்லுக்கு இருக்கு. நேற்றுங்கிற பொருள் மட்டும் இல்ல, நெருநெல்னு சிறிது நேரம், சில வினாடிகளுக்கு முன்னு. எந்த வினாடி காத்து நம்மள கை விடுதோ அந்த வினாடி நம்ம உடம்பு உயிரும் அழிஞ்சு போயிடும். அந்த காற்றை பிடிக்கும் வித்தை தாங்க இது. சரியா? பயிற்சி பண்ணலாம் கண்ணு, பாத்துருவோம். ராமலிங்கம் நம்மளா ராமலிங்கம் போய் சொன்னாரா நிஜம் சொன்னாரா? என்னென்னவோ பண்ணோம். ஒரு பைசா செலவு இல்ல, ஒண்ணும் செய்ய வேணாம். முக்காடு போட்டு குந்திருக்க போறாங்க. என்ன அழிஞ்சிட்டு போறோம். இந்த பக்கம் போய் தான் பாப்போமே. எத்தனையோ வாத்தியார் என்னென்னமோ சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஆள் நான் செஞ்சே காட்டுறேன்னு செஞ்சு காட்டிருக்கான்னு நம்ம நம்புறோம். என்ன இதுல என்ன அழிஞ்சிட போறோம்? உட்காந்து பார்ப்போம். கையை மூடிட்டு, ஐயா நீங்க கையை மூடிட்டு உட்காருங்க, கண்ணை திறந்துட்டு உட்காருங்க, கண்ணை மூடிட்டு உட்காருங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி உட்காருங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உட்காருங்க, விடிஞ்சு கூட உட்காருங்க, எப்ப வேணாலும் உட்காருங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம். அடுத்தவங்க உங்களை லூசுன்னு சொல்லாம இருக்கணும்னா இருட்டுல உட்காந்தீங்கன்னா உங்க பொண்டாட்டி, என் பொண்டாட்டி சொல்லுவா லூசுன்னு. அதனால நான் அவளுக்கே தெரியாம இருட்டுல உட்காருவேன். ஐயா அடுத்ததாக செல்வி அம்மா லைன்ல இருக்காங்க. செல்வி அம்மா நீங்க கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. மிகவும் சிறப்பாக இருந்துச்சுங்கய்யா. நீங்க அந்த வெள்ளை துணி போட்டு போத்திக்கிட்டு இருக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா, அது அப்படியே ஒரு பெரிய துணியா எடுத்து போத்திக்கணுமா இல்ல தலை மட்டுமாங்கய்யா? நான் எங்கம்மா வெள்ளை துணின்னு சொன்னேன். ஒரு கிடைக்கிறத போத்திக்கோங்க. வெள்ளை துணியை வேணாலும் போத்திக்கோங்க. போர்வை நல்லா வெயிட்டான போர்வையே போத்திக்கோங்க. சூடு அழிஞ்சு போகாம இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் போத்திக்கோங்க. கொஞ்ச நாள் அதிகமா வேர்வை வந்ததுனால உங்களால புழுக்கமே தாங்க முடியாது. கொஞ்ச நேரம் போர்வையை கழட்டினாலும் சரியா வரும். அப்புறம் திருப்பி கொசு கடிச்சா திருப்பி எடுத்து போத்திப்போம். சரியா? சரிங்க. அதனால நம்மளால போத்திக்காம இருக்க முடியாது. போத்தலனாக்கா கொசு கடிக்கும். போத்திட்டோம்னா பயங்கரமா புழுங்கும். புழுக்கத்தை தாங்க முடியாது. தூங்கிட்டோம்னா புழுக்கமே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? கீழே படுத்து தூங்கி பாருங்க, புழுக்கமே தெரியாது. நல்லா தூங்கிடுவோம். அப்ப அந்த வேர்வை எங்க போச்சு? ஏது வேர்வை? போர்வை பத்தினா எப்படி இவ்வளவு வேர்வை வருது? செஞ்சு பாருங்க, தெரியும். செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். என்னடா சாதாரணமா தான் இருந்தோம், இந்த கையை முடுனது இவ்வளவு வேர்வை வருது. இப்ப ஏது இந்த சூடு எங்க இருந்து ஏந்திரிக்குது? உடம்புல தேவையில்லாத நீர் வெளியேறும். நான் ஃபேன் போட்டுக்கிறதே கொஞ்ச நாளா விட்டுட்டேன். போன கூட்டத்துல சொல்லியிருந்தேன். அதுக்கு முதல் கூட்டத்துல ஃபேனோட நிறுத்தி ஒரு 6 மாசம் ஆகுது. சரியா? என் வீட்டுல என் பொண்டாட்டி 5ல அல்மண்ட்ரா ஃபேனா 5ல வச்சுட்டு தூங்குறா. அவளுக்கு தூக்கம் வேணும். நான் முழிச்சுக்க பாக்குறேன். ஏன்னா நான் முழிச்சு இந்த ஆள் ஏதோ சொன்னாரே. நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. ஆமா ஐயா, ஓய்வு கொடுத்துடலாமா? அவரு காலையில இருந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. இனிமே நான் திருவண்ணாமலை போய் படுக்கணும் சாமி. இங்க படுக்க முடியாது. நன்றி. எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு அரட்டை கச்சேரியா, ஒரு தோழமையா, ஒரு நட்பா, சரியா? அந்த மாதிரி நம்ம எப்படி சொல்றது, நம்ம வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா வாழ போறோம். இது நீங்க என்ன லட்சியங்களோட இருங்க. ஃபேக்டரி ஓனரா இருங்க. ஒரு ஃபேக்டரியில உட்காந்து பேசுற அந்த அம்மா இடத்துல ஒரு சின்ன குடிசையில கூட இருங்க. ஆனா நம்ம லட்சியங்களை அடைவதற்கு நம்ம உடம்பும் உயிரும் முக்கியம். அதை பத்திரமா வச்சிருக்கிறதுக்கு ஒரு பைசா செலவு இல்லாம அந்த உடம்புல இருக்கிற குற்றங்களை எல்லாம் நீக்கி நம்ம நினைக்கிற லட்சியத்தை அடையறதுக்கு நம்ம உடம்போடையும் உயிரோட இருக்கணும். அந்த இடத்துல தொடங்குறோம் நம்ம பள்ளிக்கூடத்தை. ஐயா ஐயா யாரோ வாழும் வள்ளலார்னு வாழ்த்திருக்காங்க. அது 100 உண்மை. ஏன்னா ஐயா சும்மா அது ஒரு பைத்தியம். அதை விடுங்க. நான் அதுக்கு ஒரு சாட்சியா இருக்கேன். எனக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கீங்க. அது சொன்னதை ஏங்க நீங்க கேக்குறீங்க? என் பொண்டாட்டி போய் கேளுங்க. அந்த ஆளு ஒரு லூசுன்னு சொல்லுவா. அந்த பொண்ணு ஒரு பைத்தியம். உங்களுடைய வேளாண்மை கருத்துக்களும் இந்த ஆன்மீக சிந்தனைகளும் உள்ள வாழ்க்கை முறைகளும் நிறைய உலகத்துக்கு பரவலைங்க. நீங்க ஜெயிச்சாதான் நான் ஆரோக்கியமா இருக்கேன். வள்ளலாறு தாருங்க. வள்ளலாரோட வள்ளலாரோட ஷேடோங்க அது. வள்ளலாரோட நிழல கூட நம்ம இன்னும் தொடல. ஏன்னா அந்த ஆளு அப்படி ஏன்னா இந்த உலகத்துல யாருமே கத்து கொடுக்காத ஒண்ணு. நல்லா நினைச்சு பாருங்களேன். சாகாத கல்வியை ஒண்ணு சொல்லி கொடுக்க நான் வந்தேன்னு இது வரைக்கும் எவனாவது சொல்லியிருக்கானாங்க? அந்த இடத்துல தாங்க நான் மண்டி போட்டேன் அந்த ஆள்கிட்ட. சொல்லி கொடுக்கறதான வந்திருக்கேன். அந்த சாகா கல்வியை நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுங்க. நாங்க முயற்சி செய்து வெற்றியும் பெறலாம்.
நிச்சயமாக நன்றி. உங்களுடைய பாதையில் பயணிப்போம். ஏன்னா வேளாண்ல, அக்ரிகல்ச்சர்ல, தோட்டத்துல அது செஞ்சு ரொம்ப பயனடைஞ்சு அத என்ன சொல்றது, தொடர்ந்து அதுல பயணிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி உடம்பு வலிக்கும், மனசு வலிக்கும், எல்லாமே வலிக்கும். சில வலிப்பு வரும், என்னடா இதுன்ட்டு. அதையெல்லாம் கடந்து அந்த வெற்றி கனியை பறிக்கும் போது இருக்கிற ஒரு கண்டிப்பா. மகிழ்ச்சி, நிச்சயமா ஒரு குழந்தையை பார்ப்பது போல ஒரு தெளிவு இருக்கு. அது உணர்றோம். இந்த கல்வியையும் நாங்க சகா கல்வியையும் தொடர்ந்து பயணிப்போம். இன்றிலிருந்து ஆரம்பிப்போம் ஐயா. அதனுடைய பலன் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளை நாங்க சொல்லிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன். உங்களுடைய அந்த முக்கிய பணிகளுக்கு கொடுத்திருக்க எங்களுக்கு நிச்சயமாக இது நாங்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதை நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். நீங்க ஓய்வு எடுத்துக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நன்றி நீங்க ஐயா. விடைபெறலாங்க, நாங்க அதை close கடைசியா பண்ணிக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு தகவல் சொல்லிட்டு விடைபெறேன். வேளாண்மையை வந்து கண்ணு கேக்குதா? வேளாண்மையை வெற்றி பெற செய்யணும்னு நான் தமிழ்நாடு பூரா சுத்திட்டு இருக்கேன். வேளாண்மைங்கிறது ஒரு வேலை இல்லை. பறவைகளோ விலங்குகளோ எதுவுமே வந்து வேளாண்மையை செய்யவே இல்லை. நம்மளுக்கும் அந்த மாதிரி ஏன் தானா விளையாதா அப்படிங்கிற விருப்பத்தோட நான் வேளாண்மையை வெளியில கொண்டு வரணும். விதைப்பு அறுவடை, நடவு அறுவடை, தண்ணீரை கூட உருவாக்குறதுக்காக தான் நம்ம வேளாண்மையை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளியில வந்தேன். அந்த வேளாண்மையை உருவாக்கிட்டோம். நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல தண்ணீரை உருவாக்கி சீமை கருவேல் காட்டுக்கு மத்தியில தென்னை வாழை 400 வாழை 400 தென்னை 800 வாழை கிளம்பி வந்துட்டு இருக்கு. 10-15 வாழை தார் போட்டு மழைக்காலத்துல உப்பு தண்ணி தரைக்கு கீழே ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் உப்பு தண்ணி, அதுல மழை நீரை பொழிய வச்சு மழை நீரை உருவாக்கி நெல்லை முளைக்க வச்சு அந்த மழை நீர்லயே விளைய வச்சு அறுத்துட்டோம். 200 லட்சம் மூட்டை இந்த வருஷம் 25 ஏக்கர்ல. இது இன்னும் முருங்கை வருது, 2 தக்காளி செடியில 4.5 கிலோ காய் பறிச்சிருக்கிறாரு, பழம் பறிச்சிருக்கிறாரு. பழம் இந்த முருங்கை வருது, இன்னும் காய்கறிகள் எல்லாம் வருது. இத உருவாக்க முடியும்னு நான் செஞ்சு காமிச்சா தானே உங்கள்கிட்ட நிரூபிக்க முடியும். இந்த ஊர்ல தண்ணி இருக்குது, இங்க தண்ணி இருக்குதுன்னா தண்ணி ஏற்கனவே இருக்கு, நீ இன்னும் புதுசா செஞ்சு கிழிச்சாங்கிற அப்படிம்பீங்க. அதனால தண்ணீரே இல்லாத இடத்துல உருவாக்கி காட்டினாதான் அது உண்மை அப்படிங்கிறதா செஞ்சிருக்கேன். நீங்க தமிழ் ஆனந்த யோகத்தை நண்பர்கள் விரும்புனீங்கன்னா என் சொந்த செலவுல கூட ட்ரெயின்ல அழைச்சிட்டு போய் உங்களை எல்லாரையும் நான் விளைய வச்சதை காட்டிடுறேன். 200 மூட்டை கிலோ அரிசி இந்த வருஷம் விற்பனைக்கே வருது பொதுமக்களுக்காக. மழை நீர்லயே விளைஞ்ச அரிசி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தான் அந்த சுவை தெரியும். அதை விட கிளைமாக்ஸ் என்ன தெரியுமா? பசியோட இருக்கிறது தான். இதுல கிடைக்கிற சுகம் இருக்கு பாருங்க, ஒவ்வொருத்தருக்குமே. அது நீங்க அந்த நிலத்தை வந்து பார்க்கணும், நெல் விளைஞ்சிருக்க அந்த அரிசி அனுப்ப சாப்பிடுவீங்க. அந்த காய்கறி எல்லாம் இனிமே தமிழ்நாடு முழுவதும் வருது. இன்னைக்கு கூட திண்டிவனத்துல கீழ் பசார்ல முழுசும் இயற்கை முறையில விளையிற காய்கறிகள் இன்னைக்குல இருந்து சென்னை வாசிகளுக்கு அந்த மாதிரி இயற்கையில தோட்டத்தெல்லாம் காமிச்சிருக்கிறேன். அந்த காய்கறிகள் விற்பனைக்கு வரும். இனிமே தக்காளி, மிளகாய், கத்திரி, வெண்டை இதெல்லாம் விற்பனைக்கு வரதுக்காக ஒரு 1/2 ஏக்கர்ல போட்டிருக்கிறோம். நேரடியா நீங்க உங்க வீட்டுக்கே பார்சல்ல கூட அனுப்புவாங்க. அந்த மாதிரி காய்கறி தோட்டங்களை உருவாக்கி உங்களை சுவைக்க வைக்கணும் அப்படின்னு விரும்புறேன். அதை விட அவசியம் இந்த சுவையை நம்ம விரும்புகிற வாழ்க்கையினுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்போடையும் உயிரோடையும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த உயிரை தாக்கு பிடிக்கும் திறனோட வளர்க்கறதுக்கு பசியை எழுப்போம். அதுக்கப்புறம் ராமலிங்கம் மாரி ஒளியா மாறுறோம், இருளா மாறுறோம், என்னவா மாறுறோம். முதல்ல நம்ம கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கிற இடத்துக்கு போவோம். இதுக்கப்புறம் நம்ம விரிவடைவோம். சரியா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.